ஹலோ ஆல், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட யூஜிசி நெட் எக்ஸாம்க்கு இன்னும் 50 டேஸ் 50 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த 50 நாட்கள் அப்படின்னும் போது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ள நம்ம எல்லாருமே வந்துட்டோம். இப்போ எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ எப்படி வந்து கம்ப்ளீட் பண்றது, போர்ஷன்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம், எப்படி வந்து சிலபஸ் நம்ம கவர் பண்ண போறோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய பேப்பர் 1ல 10 யூனிட்ஸ் பிளஸ் பேப்பர் 2 உங்களோட ஸ்பெசிபிக் டிசிப்ளின் என்னமோ அதுல ஒரு 10 யூனிட்ஸ் இருக்கு. சோ 20 யூனிட்ட படிக்கணும். எப்படி படிக்கிறது? இதுலயும் இந்த பிஜி ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்பதான் உங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். சோ இந்த 1 மந்த் நமக்கு போதுமா, இந்த 50 நாட்கள்ல நம்மளால படிச்சு முடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கும். எப்படி படிக்கிறது, எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றது, எதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும், ஃபைனல் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. சோ அதுக்காக ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக நம்ம சிக்ஷா கிளாஸ் பேப்பர் 1க்கும் 50 டேஸ்ல பேரலா பேப்பர் 1 பிளஸ் இந்த 50 டேஸ்ல பேப்பர் 2 உங்களோட ஸ்பெசிபிக் டிசிப்ளின் சப்ஜெக்ட் வைஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி வந்து எக்ஸாம கிராக் பண்ணலாம், வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி, அதாவது லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் கோயிங் டு ஒர்க் பிக் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் தான் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ பேப்பர் 1க்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா எல்லா டிசிப்ளின்லயும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது யூஜிசி நெட் காமர்ஸ்க்கு. ஸோ நிறைய காமர்ஸ் ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக 50 டேஸ்ல எப்படி நம்மளுடைய யூஜிசி நெட் சிலபஸ்ல இருக்கிற அந்த காமர்ஸ்ல இருக்கக்கூடிய 10 யூனிட்ல இருக்கக்கூடிய சிலபஸை படிக்கிறது, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி 50 டேஸ் ஸ்டடி பிளான் வீடியோவா இருக்க போது. நம்மளோட சிக்ஷா கிளாஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் நம்பர் 1. ஸோ யூனிட் நம்பர் 1 அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எது எது வெயிட்டேஜான ஏரியா, அதாவது நம்ம டே வைஸ் போட்டிருக்கோம் 50 நாள்ல எதை படிக்கிறதுன்னு. சோ நீங்க இதுல வந்து நீங்க என்னன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட் இல்லைன்னா நீங்க ஆர்டர் கூட மாத்திக்கலாம். ஆக்சுவலா இது 4 டேஸ் அப்படின்றது வந்து நீங்க எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டே வந்து பிசினஸ் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் தான் படிக்கணும்ன்றது இல்ல. யூ கேன் ஆல்சோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த யூனிட்ஸ் முடிச்சுட்டு கூட, பட் வந்து ஈக்குவலா நம்ம வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ்க்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதாவது டெஸ்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் 5 நாள். ஸோ 50 நாள் இல்லையா? ஸோ வந்து ஒரு யூனிட்டுக்கு 5 நாள், 4 நாள் படிக்கிறதுக்கு ஒரு நாள் ப்ராக்டிஸ் செஷன் போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ சிக்ஷா கிளாஸ்ல வந்து வீடியோ டெஸ்ட் சீரீஸ் கூட வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க வந்து டெஸ்ட் சீரீஸ் பர்ச்சேஸ் பண்ணி மார்க் டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க அந்த மார்க் டெஸ்ட் எப்படின்னா வந்து நாட் ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இல்லாம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஸோ நிறைய டைம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆயிருக்கு. நம்ம வந்து முன்னாடி நாள் ப்ரெடிக்ட் பண்ணி லாஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் கேட்டாங்க, இந்த டைம் இந்த கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்ன கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு படிக்கிறது இம்பார்ட்டன்டோ லாஸ்ட் மினிட்ல, சேம் வே மார்க் டெஸ்ட் அட்டன் பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து அதுல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு கிளாஸஸும் போகுது. லாங் டேர்ம் பிளான் இருக்கவங்க யூ கேன் ஆல்சோ ஜாயின் அவர் கிளாஸ் கூட நீங்க ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கான லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகே. சோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆர்டராவே போவோம். சோ இப்போ என்ன அப்படின்னா டே 1ல என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் 4 நாள் நான் சொன்னது போல ஃபர்ஸ்ட் 4 நாள் என்ன பண்ண போறோம்னா யூனிட் நம்பர் 1, அதாவது பிசினஸ் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ், இதெல்லாம் நம்ம படிக்க போறோம். சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னும் போது இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ், அதாவது ஆல் ஓவர் அந்த 10 யூனிட்ஸ்ல மொத்த 10 யூனிட்லயுமே நமக்கு எப்பவுமே இன்டர்நேஷனல் பிசினஸ்க்கு வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் ஜாஸ்தி தான். எப்பவுமே அதுல இருந்து ஏன்னா வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ், ரீசெண்ட் அஃபேர்ஸ் எல்லாம், ரீசெண்ட் டைம் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வந்து என்னன்னா அவங்களுக்கு கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு வந்து நிறைய டைம் அட்ராக்ஷன் வந்து இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ்ல தான் இருக்கு. சோ இன்டர்நேஷனல் பிசினஸ் படிக்கும்போது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. சோ இப்ப என்ன அப்படின்னா டே 1ல இப்போ வந்து நம்மளோட சிலபஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். பட் நம்ம எல்லாமே கொடுக்கல, எது இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் கொடுத்துருக்கோம். சோ இப்ப இதுல என்னன்னா 2 போர்ஷனா பிரிச்சுக்கலாம். நம்பர் 1 பிசினஸ் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ்னு பிரிக்கிறோம் இல்லையா? சோ பிசினஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப வெயிட்டேஜ் இல்லைனாலும் பட் அதுல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து நார்மலாவே கேட்கறது உண்டு. அதுலயும் வந்து எஸ்பெஷலி
இந்த மானிட்டரி அண்ட் பிசிக்கல் பாலிசிஸ் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரது வந்து நமக்கு நார்மல். சோ நார்மலா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நமக்கு வருது இந்த பிசினஸ் என்விரான்மெண்ட்ல. சோ நீங்க டே ஒன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிசினஸ் என்விரான்மெண்ட் ஆரம்பிக்கும் போது என்ன முக்கியமா படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மானிட்டரி பாலிசி பிசிக்கல் பாலிசியை பத்தி கொஞ்சம் டீடைல்டா படிச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது இல்லாம வந்து இப்போ மானிட்டரி பாலிசி பிசிக்கல் பாலிசி அப்படின்னும் போது நம்மளுடைய ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ் ரீசெண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. சோ இது என்ன, அதாவது அந்த எக்கனாமிக் சிஸ்டம்ஸ், ஸோ பிசினஸ் என்விரான்மெண்ட்னும் போது இந்த பேசிக்ஸ், அதாவது ரொம்ப பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலனா கூட மானிட்டரி பாலிசி பிசிக்கல் பாலிசில கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது இல்லாம வந்து நம்மளுடைய பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்னு இருக்கும் இல்லையா, அதாவது கவர்மெண்டோட ரோல், வாட் இஸ் த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் பிசினஸ், ஸோ அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த லீகல் என்விரான்மெண்ட். இந்த லீகல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட சிலபஸ்ல இருக்கும் பாத்திருக்கீங்களா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஃபெமா, ஃபெராலாம் இருக்கும் இல்லையா, அந்த சோஷியோ கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் இன் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது இந்த CSR, அப்புறமா வந்து நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஃபெமா, ஃபெரா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஃபெமா அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், CPA, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபெமா, இதெல்லாம் வந்து லீகல் ஆஸ்பெக்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி மானிட்டரி பிசிக்கல் பாலிசி. ஸோ இதை பத்தி டீடைல்டா வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டே ஒன்ல வந்து ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஸோ இதை பத்தி டீடைல்டா படிச்சுக்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மானிட்டரி பாலிசினா என்னெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, இப்போ கரண்ட் CRR என்ன. ஸோ மானிட்டரி பாலிசி அப்படின்னும் போது என்னன்னா நமக்கு இந்த ரேஷியோஸ் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ கரண்ட் CRR என்ன, கரண்ட் SLR என்ன, இந்த மாதிரி, அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ என்ன, ஸ்டாச்சுரரி லிக்விட் ரேஷியோ என்ன. ஸோ இந்த மாதிரி இந்த ரேஷியோஸ் ரிலேட்டடானது இதெல்லாம் வந்து மானிட்டரி பாலிசில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷனை படிச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் அப்படின்னும் போது என்னன்னா ஃபர்ஸ்ட் மெட்டீரியலை கொஞ்சம் அவைலபிளா வச்சுக்கோங்க. அதாவது ஒரு தடவை உங்களுக்கு இப்ப இந்த வீடியோல வந்து நம்ம கம்ப்ளீட்டா என்ன இந்த எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகுற மாதிரி ஒரு மெட்டீரியலை வச்சுக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் மெட்டீரியல் ஆல்சோ அவைலபிள், சிக்ஷா கிளாஸ்ல வந்து மெட்டீரியல் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியல் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் பை. அப்படி இல்ல அப்படின்னா கூட உங்ககிட்ட மெட்டீரியல் இருந்தா கூட ஓகே. ஸோ அந்த மெட்டீரியலை பக்கத்துல வச்சுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நான் சொன்னது போல என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து மானிட்டரி பாலிசி, அதாவது பொலிட்டிக்கல் பாலிசிஸ்ல மானிட்டரி பாலிசி, பிசிக்கல் பாலிசி பார்க்க போறோம். அண்ட் வந்து என்னன்னா ரூல் ஆஃப் கவர்மெண்ட் இன் பிசினஸ், அதுல வந்து அந்த படிச்சுட்டு லீகல் என்விரான்மெண்ட் அந்த பர்டிகுலர் டாபிக்ல வந்து we are going to see CSR, corporate social responsibility, FEMA, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இதை மட்டும் கவர் பண்ண போறோம் வித் ரிகார்ட் டு பிசினஸ் என்விரான்மெண்ட். அண்ட் நம்பர் 2, இப்போ வந்து முக்கியமான அந்த ப்ராட் ஏரியாவுக்கு வரும் எங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் பிசினஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். சோ இதுல நம்ம வந்து டாபிக் சப் டாபிக்னு வச்சிருக்கோம் பாருங்க, அதாவது இதெல்லாம் கவர் பண்ணி முடிக்க போறோம்னு அடுத்து இதை படிச்சு முடிச்சிட்டோம்னா. சோ இதுல என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா தியரிஸ், இன்டர்நேஷனல் ட்ரேடோட தியரிஸ் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த தியரிஸ படிச்சுக்கணும். நமக்கு நிறைய இருக்கு இல்லையா, ஆடம் ஸ்மித்தோட தியரி இருக்கு, MMஓட தியரி இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேமஸ் தியரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 தியரி இருக்கும். அந்த 10 தியரிய மட்டும் என்ன அட்லீஸ்ட், அதாவது நமக்கு வந்து UGC நெட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பா இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லாதது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்னால நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சா போதும். நீங்க வந்து அதை தாண்டி எதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப எடுத்துக்கணும்னு இல்ல. சோ நீங்க வந்து கான்செப்ட் வைஸ் கவர் பண்ணிட்டீங்கனாலே ஓகே தான், உங்களால வந்து எழுத கூட முடியும். சோ வந்து அதாவது நமக்கு டெஸ்கிரிப்டிவ் பேப்பரா இருந்தா கூட நமக்கு என்னன்னா அந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா we can able to frame sentence இல்லையா. சோ என்ன அப்படின்னா தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல என்ன யார் யாரு கொடுத்திருக்காங்க, எந்த இயர்ல வந்திருக்கு, எந்த தியரிக்கு அப்புறம் எந்த ஹெக்ஷெக்கர் அண்ட் ஓலின் தியரி, HO தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. சோ இந்த மாதிரி தியரிஸ், இன்டர்நேஷனல் பிசினஸோட தியரிஸ், HO தியரி, ஆடம் ஸ்மித்தோட ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரி. சோ இந்த மாதிரி தியரிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரிஸ். ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரி, HO ஹெக்ஷெக்கர் அண்ட் ஓலினோட தியரி. சோ இந்த மாதிரி இந்த தியரிஸ் எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னா வந்து
நம்மளுடைய கவர்மெண்டோடைய இன்டர்வென்ஷன்ஸ் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இந்த டாபிக் கீழே என்ன படிக்கணும்னா முக்கியமா வந்து டாரிஃப் அண்ட் நான் டாரிஃப் பேரியர்ஸ். இதுல வந்து இந்த கஸ்டம்ஸ் யூனியன் அந்த ஆர்டர் எல்லாம் வரும் பாருங்க மேம். கஸ்டம்ஸ் யூனியன், ஃப்ரீ ட்ரேட் ஏரியா, கஸ்டம்ஸ் யூனியன், பொலிட்டிக்கல் யூனியன், எக்கனாமிக் இன்டகிரேஷன், இப்படி எக்கனாமிக் இன்டகிரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. சோ அந்த ஆர்டர் வரும் இல்லையா, அது படிக்கணும். அண்ட் டாரிஃப் நான் டாரிஃப் பேரியர்ஸ், இது முக்கியமா. சோ டாரிஃப் நான் டாரிஃப் பேரியர்ஸ், டாரிஃப் அண்ட் நான் டாரிஃப் பேரியர்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறமா வந்து அந்த எக்கனாமிக் இன்டகிரேஷன்ஸ் கூட ஓகே. நம்ம இந்த எக்கனாமிக் இன்டகிரேஷன்ஸ் இங்க எழுதுறேன். அண்ட் எக்கனாமிக் இன்டகிரேஷன்ன்றது வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் ஏரியா, கஸ்டம்ஸ் யூனியன், பொலிட்டிக்கல் யூனியன். ஸோ ஹவ் வேர்ல்ட் ஹஸ் பிகம் லார்ஜர், அதாவது எப்படி வந்து ஹவ் இட் ஹாஸ் கனெக்டட், அதாவது இந்த ரீஜனல் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதுல படிப்போம் ரீஜனல் எக்கனாமிக் இன்டகிரேஷன். ஸோ அதுக்கு ஒரு பிரீஃப், சும்மா ஜஸ்ட் ஒரு அந்த கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன்ஸ் படிக்கும் போது அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மாதிரி இங்க ஓரளவுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுத்துக்கிட்டா கூட போதும் தான். அது ஏன்னா இங்க படிக்கும் போது நம்ம கிளியரா அதை படிக்க போறோம். நெக்ஸ்ட் முக்கியமா எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எஃபிஐ, இதுக்கான ஃபீச்சர்ஸ் அண்ட் இப்ப இருக்கிற பாலிசிஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ண போறோம்னா செகண்ட் டேல படிக்க போறோம். ஸோ செகண்ட் டேல முக்கியமா தியரிஸ், டாரிஃப் நான் டாரிஃப் பேரியர்ஸ், எஃப்டிஐ, எஃபிஐ இதை பத்தி படிக்க போறோம். அவ்வளவுதான், செகண்ட் டே ஓவர். தேர்ட் டே என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீஜனல் எக்கனாமிக் இன்டகிரேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ரீஜனல் எக்கனாமிக் இன்டகிரேஷன் அப்படின்னு சொன்னதை நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்டர் அதை நம்ம இங்கேயே படிச்சிடுறோம். அகெயின் அதை பத்தின ஒரு டீட்டெயில். ஸோ எஃப்டிஏனா என்ன, ஃப்ரீ ட்ரேட் ஏரியானா என்ன, கஸ்டம்ஸ் யூனியன்னா என்ன, பொலிட்டிக்கல் யூனியன்னா என்ன, சோ இத பத்தின ஒரு டீடைல்ஸ், ஒரு பிரீஃபா என்ன அப்படின்றது படிக்க போறோம். அதுக்கப்புறமா வெரி வெரி இம்பார்ட்டன்ட்லி பிஓபி, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இதுல இருந்து நான் கண்டிப்பா இன்டர்நேஷனல் பிசினஸ்ல இருந்து உங்களுக்கு 7ல இருந்து 8 வினாக்கள் கன்ஃபார்மா கேட்பாங்க, கம்பல்சரி. அதுவும் இந்த டாபிக்ஸ் தான். நீங்க எத்தனை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேணாலும் எடுத்து பாருங்க, இந்த டாபிக்ஸை தாண்டி வேற எதுலயும் ரொம்ப, அதாவது லாஸ்ட் மினிட்டுக்கு திஸ் இஸ் சஃபிஷியன்ட்லி இனஃப், கண்டிப்பா உங்களால கிராக் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டாபிக்கை கிளியரா படிச்சுக்கோங்க, இந்த கான்செப்டை படிக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா யூரோப்பியன் யூனியன், அதாவது இதுக்கப்புறம் வர்றது வந்து ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்குள்ள வந்து அக்ரிமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டாங்க இல்லையா. ஸோ ஃபார் ஃப்ரீ மொபிலிட்டி ஆஃப் சர்வீசஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஆல்சோ ஹியூமன்ஸ் கூட. ஸோ அந்த ஃப்ரீ மொபிலிட்டிக்காக ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அதை பத்தினது இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூரோப்பியன் யூனியன், ஏசன், சார்க், நாப்டா. சோ இதெல்லாம், சோ இதுல முக்கியமா நம்ம என்ன படிக்கணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார்க் எடுத்துக்கோங்களேன். சார்க்கோட மெம்பர் கண்ட்ரியை பத்தி கேட்கலாம் கொஸ்டின்ஸ். சோ இது வந்து இது எப்படி படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு அதாவது எல்லாத்துக்குமே மெம்பர் கண்ட்ரிஸ்னா ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து 2 இதுல மெம்பர்ஸா இருப்பாங்க. சோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இப்ப சார்க்குக்கு நான் ஒண்ணு சொல்லி தரேன் பாருங்க. எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்னு இந்த கோடை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இதுதான் சார்க்கோட மெம்பர் கண்ட்ரி. ஸோ எம்பிபிஎஸ் படிக்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லானது, நீட் எக்ஸாம் அது இது நிறைய ப்ரொசீஜர் இருக்கிறதுனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சார்க்கோட மெம்பர் கண்ட்ரிஸ்னா எம்பிபிஎஸ் பெயின். ஸோ இப்போ இது வந்து நீங்க இந்த அப்ரிவியேஷனை நீங்க இந்த அக்ரனிமை நீங்க அப்ரிவியேட் பண்ணீங்கனாலே உங்களால ஈஸியா மெம்பர் கண்ட்ரி சொல்ல முடியும். எம் ஃபார் மால்தீவ்ஸ், பி ஃபார் பங்களாதேஷ், பி ஃபார் பூட்டான், எஸ் ஃபார் ஸ்ரீலங்கா, பி ஃபார் பாகிஸ்தான், ஏ ஃபார் ஆப்கானிஸ்தான், ஐ ஃபார் இந்தியா, என் ஃபார் நேபாள். சோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்க்கோட மெம்பர் கண்ட்ரி. சோ இந்த மாதிரி ஏசினோட மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு ஏதாவது ஒரு கோட், நாப்டா, சோ இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ்ல பார்க்கும்போது நம்ம கிளியரா பார்த்திருக்கோம் இல்லையா. சோ ஒரு தடவை நீங்க ரிவைஸ் பண்ணும்போது அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்ப எவ்வளவு இருக்காங்க, ஏதாவது புதுசா கண்ட்ரி ஆட் பண்ணிருக்காங்களா, சோ இதெல்லாம் நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கணும். சோ புதுசா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல லாஸ்ட் 2 இயர்ஸ் ஏதாவது கண்ட்ரி ஆட் ஆயிருக்கா, who is the chief of this particular organization, இப்ப யார் வந்து அண்டர்டேக் பண்ணிருக்காங்க, சோ இந்த மாதிரி அந்த சேர்மன்ஷிப் பொசிஷன்ல இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து படிக்கணும். சோ இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய படிக்கல. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், யூரோப்பியன் யூனியன், சார்க், ஏசின், நாப்டா,
NAFTA இது மட்டும் தான் படிக்க போறோம். அதுக்கு அடுத்த நாள் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எக்கனாமிக் அண்ட் என்விரான்மெண்டல் அண்ட் எக்கனாமிக் சிஸ்டம், எக்கனாமிக் என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் சிஸ்டம் கவர் பண்ண போறோம். இதுல முக்கியமா அப்படியே இதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். IMF, வேர்ல்டு பேங்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். IMF அண்ட் வேர்ல்டு பேங்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு பேங்க் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் IBRD இல்லையா? சோ ரெண்டுமே வந்து it has started in the year 1944 la Bretton Woods conference, and the conference gave birth to IMF. And recent times la kuda TN set exam la கேட்டாங்க மேம் क्वेश्चन என்ன அப்படின்னா, Bretton Woods conference gave birth to IMF and ஆப்ஷன்ஸ்ல 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுல வேர்ல்டு பேங்க்னு கொடுக்கல, IBRD மென்ஷன் பண்ணிருந்தேன். IBRD வந்து இட்ஸ் அதர் நேம் ஃபார் வேர்ல்டு பேங்க். சோ இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அண்ட் UNCTAD, ஸோ இந்த மூணுத்தை பத்தின அந்த டீடைல்ஸ். ஸோ எப்படி ஏசியன் சர்க்கிள் படிக்கிறோமோ அதே மாதிரி மெம்பர் கண்ட்ரிஸ் how it has started. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் IMF அப்படின்னு பாத்தீங்கன்னா, IMF வேர்ல்டு பேங்க் ரெண்டு பேருமே வந்து த ஆர்கனைசேஷன் விச் ஆர் ப்ரொவைடிங் லோன்ஸ் டு த மெம்பர் கண்ட்ரிஸ். மெம்பர் கண்ட்ரிஸோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக லோன் கொடுக்கறது இவங்களோட வேலை. சோ வை தேர் ஆர் டூ ஆர்கனைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, IMF is specifically meant for solving BOP problems, balance of payment problems சார்ட் அவுட் பண்றதுக்கு. if the member countries need loan அப்படின்னா they will approach IMF. ஆனா இதுவே வேர்ல்டு பேங்க் எடுத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எனி கண்ட்ரி வாண்ட்ஸ் டு டெவலப், எக்கனாமிக்கலி டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணணும், சம் அதர் திங் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்காக. அதாவது they are only concentrating on the அண்டர்டெவலப்டு கண்ட்ரிஸ் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். தவிர டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து எங்க இருக்க மாட்டாங்கன்னா வேர்ல்டு பேங்க்ல இருக்க மாட்டாங்க. அண்ட் IMF இஸ் கான்சென்ட்ரேட்டிங் ஒன்லி டு சால்வ் த இஷ்யூஸ், மெம்பர் கண்ட்ரிஸோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஷ்யூஸ் சால்வ் பண்றதுக்கு தான் IMF இஸ் ஆக்டிங். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வச்சு கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் படிக்கும் போது அதுக்கான கீ ஃபீச்சர் என்ன, எதுக்காக அது இருக்கு அப்படின்றது வந்து அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன, மெயின் ஜாப் ஆஃப் ஃபங்க்ஷனிங் என்ன அப்படின்றத வந்து நீங்க கிளியரா படிக்கணும். அண்ட் இதே மாதிரி UNCTAD இருக்கு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், WTO, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டோட ரீப்ளேஸ்மெண்ட் தான். உரகே ரவுண்ட் அப்படின்ற ரவுண்ட் தான். உரகே ரவுண்ட் கேவ் பர்த் டு WTO இல்லையா? உரகே ரவுண்ட் கேவ் பர்த் டு WTO. சோ வந்து இது WTO-வோட ரவுண்ட்ஸ். இப்ப ரீசெண்டா நடந்த ரவுண்ட்ஸ் என்ன அதை நீங்க படிக்கணும் முக்கியமா. அதுக்கப்புறமா வந்து இப்போ ஏதாவது கான்ஃபரன்ஸ் நடந்தது அப்படின்னா எந்த இடத்துல நடந்தது, எந்த கண்ட்ரில நடந்தது. அண்ட் அது இப்ப ரீசெண்டா நடந்தது வந்து இட் இஸ் ஐ திங்க் சோ WTO-வோட ரீசெண்ட் WTO-வோட ஹெட் குவார்டர்ஸ் என்னென்ன படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து WTO-வோட ரீசெண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து இட் இஸ் ஹேப்பன்ட் இன் 2024. ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது 2025ல, ஸோ லாஸ்ட் இயர் நடந்ததெல்லாம் ரீசெண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கலாம். ஸோ அது எத்தனாவது மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட மீட்டிங்ஸ. ஸோ இது 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கும். ஸோ WTO-வோட 13th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் இந்த டைம் நடந்தது வந்து இட் இஸ் 13th. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 13th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி கீ ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வி ஹேவ் கேட்ஸ், ட்ரிம்ஸ், இதெல்லாம் அக்ரிகல்ச்சரல் அக்ரிமெண்ட்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஏரியாஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா 4 யூனிட் முடிச்சிட்டீங்களா? நான் சொன்னது போல எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறது முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து மார்க் டெஸ்ட் எழுதி பாக்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ணிருக்கோம், எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றத வந்து உங்களால அப்ரோச் பண்ண முடியும். ஸோ 5th டே நான் சொன்ன மாதிரி ஒரு 4 நாளைக்கு ஒரு யூனிட் படிக்கிறோம் அப்படின்னா ஆன் த 5th டே we are going to ரைட் டெஸ்ட் தான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா 5th டே வந்து என்ன பண்ண போறீங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க. ஸோ 5th டே வந்து டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா யூனிட் 1 ஓகே தரோ அப்படின்னு ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can go for யூனிட் நம்பர் 2. நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூனிட் நம்பர் 2 இஸ் அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங். ஸோ அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் அப்படின்றது கொஞ்சம் ஆடிட்டிங்ன்றது தியரியா இருந்தாலும் அக்கவுண்டிங்ன்றது சம் பேப்பர். ஸோ சம் பேப்பரா இருக்கும்போது நமக்கு எதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஓகே. ஸோ யூனிட் 5க்கு நம்ம கொஸ்டின் சாரி டே 5ல யூனிட் 1க்கான கொஸ்டின் டிஸ்கஷன் கொஸ்டின் எழுதி பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னா ஃப்ரெஷ்ஷா டே ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா வி ஆர் என்டரிங் இன்டு டே 6, அதாவது யூனிட் நம்பர் 2. ஆஸ் வி ஆல் நோ யூனிட் நம்பர் 2ன்றது அக்கவுண்டிங் ஆடிட்டிங். அக்கவுண்டிங் அப்படின்றது வந்து நமக்கு சம் பேப்பர் அண்ட் ஆடிட்டிங் அப்படின்றது வந்து நமக்கு பியூர்லி தியரி. ஸோ இதுதான் ரொம்ப கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கிராக்கியான ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அக்கவுண்டிங் அப்படின்னும் போது சம்ஸ் வருமே, எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது. ஸோ நார்மலாவே மேம் நமக்கு என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப்ல போகும்போது ஒரு 15 மார்க் கொஸ்டின் எடுத்துட்டு போயிட்டு வந்து நமக்கு 1 மார்க்ல கேட்க முடியாது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்னா சம்ஸே கேட்டாலும் அப்ளிகேஷன் அந்த ஃபார்முலாவோ ஏதோ ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் வித்தின் 2 மினிட்ஸ், எப்படி நம்ம வந்து பேப்பர் 1ல டேட்டா இன்டர்பிரேஷன் போடுவோமோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் கால்குலேஷன் வச்ச ஒரு சம்மா தான் கண்டிப்பா கேட்க போறாங்க. அண்ட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஒரு ஜேர்னல் எழுதுறதோ லெட்ஜர் எழுதுறதோ இருக்க போறது கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளா இருக்க போது. அப்படியே மிஞ்சி போனாலும் யாருக்கு கிரெடிட் கொடுப்போம்? ஜேர்னலா இருந்தா கூட யாருக்கு கிரெடிட் வரும், யாருக்கு டெபிட் வரும், இந்த மாதிரி தான் இருக்க போகுது. சோ அக்கவுண்டிங்க பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கான்செப்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான்செப்ட்ஸை கிளியரா படிக்கணும். கான்செப்ட்ஸ் ஃபார்முலாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம கிளியரா படிக்கணும். சோ அது வந்தாலும் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கு நமக்கு பெரிய சம்மெல்லாம் நம்ம போய் பிராக்டிஸ் பண்ண போறது கிடையாது. அண்ட் இது இல்லாம பேசிக் பிரின்சிபிள்ஸ். ஸோ பேசிக் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னும் போது நம்மளுடைய ஐஎஃப்ஆர்எஸ், அதுக்கப்புறமா வந்து அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நம்மளுடைய அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ், அப்புறமா வந்து ஐஎஃப்ஆர்எஸ், இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வந்து பேசிக் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னும் போது நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கான்செப்ட்ஸ் அண்ட் அந்த அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருக்க போகுது. அதாவது அக்கவுண்டிங் கன்வென்ஷன்ஸ், அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரூடென்ஸ் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி இதுலதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். நம்பர் 2 பினான்சியல் அக்கவுண்டிங். அதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கலாம் மேம். ஸோ நம்ம ஆஸ் வி ஆல் ஆர் ஃப்ரம் காமர்ஸ் பேக்ரவுண்ட், நம்ம எல்லாருக்கும் தெரியும் அக்கௌண்ட்ஸ்ல ரொம்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இனிஷியல் ஸ்டேஜ்ல 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஃப்ரம் 11th ஸ்டாண்டர்ட் வி ஹவ் ஸ்டார்டட் வித் பினான்சியல் அக்கவுண்டிங். பினான்சியல் அக்கவுண்டிங் முடிப்போம், அப்புறம் கார்பரேட் அக்கவுண்டிங், இப்படி போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பினான்சியல் அக்கவுண்டிங். ஸோ பினான்சியல் அக்கவுண்டிங்னாலே நமக்கு என்ன ஜேர்னல், லெட்ஜர், ஸோ இது மாதிரி தானே இருக்குது. ஸோ பினான்சியல் அக்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட் நமக்கு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அதாவது நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது சொல்றேன். பினான்சியல் அக்கவுண்டிங்ல இவங்க பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் முடிச்சுட்டாங்க. ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் அப்படி போல. சோ நம்ம வந்து அப்படி ஒன்னும் போகணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் போய் ரீகால் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நமக்கு சொன்னது என்ன அப்படின்னா பேசிக் பிரின்சிபல்ஸ், பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸுக்கு என்னன்னா, பார்ட்னர்ஷிப்னா நமக்கு நார்மலா தெரியும் இல்லையா, அட்மிஷன். சோ அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் என்னெல்லாம் நடக்கும்? சோ வந்து வி வில் ப்ரிப்பேர் வந்து நியூ குட்வில் ரேஷியோ, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி ஜஸ்ட் அந்த பேசிக்ஸ் அதுல முக்கியமா வந்து அந்த ஷேரிங் ரேஷியோ, அந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சம்ஸ்ல நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து ரிட்டையர்மெண்ட். ஸோ இது அட்மிஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஒரு பெரிய விஷயம் இல்லை, சரியா? சோ அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட் பேரலா ஒரே நாள்ல பாத்துடலாம். ரிட்டையர்மெண்ட் பார்க்கும்போதே டெத் பாத்துடலாம். அண்ட் டிசல்யூஷன் அண்ட் இன்சால்வென்சி ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ். சோ இன்சால்வென்சி ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் வரும்போது நம்மளுடைய முக்கியமானது வந்து அந்த கார்னர் வெர்சஸ் மொரே ரூல்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? கார்னர் வெர்சஸ் மொரே ரூல் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து கிராஜுவல் ரியலைசேஷன், பீஸ் மீல் ரேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் இல்லையா? சோ இந்த 2-3 மட்டும் படிச்சாலே போதும். இந்த இன்சால்வென்சில நான் சொல்றேன் முக்கியமா ஜஸ்ட் அது மறுபடியும் சொல்ற கான்செப்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து எலாபரேட்டிவா படிக்க போறது கிடையாது எதுலயுமே. சோ இது மட்டும், அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் வந்து முக்கியமா நம்ம டே 6 ஆஃப் அதாவது யூனிட் 2ல டே 1ல நம்ம பார்க்க போறது முக்கியமா இதுதான். இதை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம முடிக்க போறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
நெக்ஸ்ட் வந்து டே 7 இல்லையா? சோ இத முடிச்சதுக்கு அப்புறமா, சோ வந்து இத நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா வி ஆர் கோயிங் டு சி கார்ப்பரேட் அக்கவுண்டிங். நான் சொன்ன மாரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அக்கவுண்ட்ஸ் தான். சோ இன்னைக்கு வந்து இத முடிச்சிட்டோம். இத ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்க வி ஹேவ் கம்ப்ளீட்டட். சோ ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வி ஆர் கோயிங் டு சி கார்ப்பரேட் அக்கவுண்டிங். ஓகே. சோ கார்ப்பரேட் அக்கவுண்டிங் பார்க்க போறோம். சோ கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்றதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இவங்க சிலபஸ்ல குடுத்திருக்கிறது. சோ கார்ப்பரேட் அக்கவுண்டிங்னா நமக்கு தெரியும் நெறைய இருக்கு நமக்கு. சோ பட் இவங்க நமக்கு சிலபஸ்ல குடுத்திருக்கிறது வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் குடுத்திருக்காங்க. ஆல்ட்ரேஷன்லாம் குடுக்கல. ஜஸ்ட் இஷ்யூ, ஃபோர்ஃபீச்சர். சோ அந்த ஃபோர்ஃபீச்சர் சொல்லணும்னு நெனச்சேன். ஃபோர்ஃபீச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். ஃபோர்ஃபீச்சர் ரிலேட்டடா வந்து நெறைய டைம்ஸ் வந்து அந்த கொஸ்டின், அதாவது அந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா, முக்கியமா அந்த ஃபோர்ஃபீச்சர், அந்த ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ், ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும்ல. சோ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல அந்த கம்ப்ளீட் ஜர்னல் என்ட்ரி நம்ம எழுதுவோம் இல்லையா? சோ வந்து வென் இட் இஸ் இஷ்யூட் அட் பார், பிரீமியம் அது. சோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஃபீச்சர் ஏரியா ரீஇஷ்யூ பண்ணும்போது ஆஹ் ஒரு டைம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன அப்படின்னா, ரீஇஷ்யூ பண்ணும்போது த ப்ராஃபிட் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல. ஸோ ஏன்னா ஸோ அந்த பார் பிரீமியம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டைம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன அப்படின்னா, ஷேர்ஸ் இஷ்யூட் ஆன் பிரீமியம், the fund will be taken for, அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இஷ்யூ படிக்கும் போதே ஃபோர் ஃபீச்சரும் படிச்சிடுறோம். அது முடிச்ச உடனே லிக்விடேஷன் ஆஃப் ஷேர்ஸ், அதுக்கான கான்செப்ட்ஸ் இது முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன், அக்வசிஷன், மர்ஜர்ஸ், ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அந்த அமால்கமேஷன் சாப்டர் இருக்கும் இல்லையா? சோ வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்கும்போது சம்திங் வில் பி பேட் விச் இஸ் கால்ட் அஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். சோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை எப்படி பே பண்றாங்க, நெட் அசெட்ஸ் மெத்தட்னா என்ன, நெட் அசெட்ஸ் மெத்தட்னா என்ன, நெட் பேமெண்ட் மெத்தட் எப்படி பண்ணுவாங்க. சோ இதுக்கான ஃபார்முலாஸ் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுத்தா கூட போதும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பாக்குறோம்னா, முக்கியமா ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். சோ ஹோல்டிங் கம்பெனி இந்த டைம் வந்து டிஎன் செட் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹோல்டிங் கம்பெனில இருந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ரொம்ப, ஆனா இட் இஸ் நாட் லைக் யூஜிசி நெட், ரொம்ப டைரக்ட் கொஸ்டின்ஸா இருந்தது. அதாவது த ப்ராஃபிட் விச் இஸ் ஏர்ன்ட் ப்ரையர் டு இன்கார்பரேஷன், அது என்ன ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ப்ரையர் டு இன்கார்பரேஷன் ஆப்வியஸ்லி கேபிட்டல் ப்ராஃபிட் இல்லையா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க ஹோல்டிங் கம்பெனில. சோ வந்து அவங்களுக்கு தேவை பேசிக் கான்செப்ட் தான். ப்ரீ ப்ரீ அக்வசிஷன் ப்ராஃபிட்னா என்ன, போஸ்ட் அக்வசிஷன் ப்ராஃபிட்னா என்ன, அதுக்கு அதர் நேம்ஸ் என்ன, ஹவு வி ஆர் கால்குலேட்டிங் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில் எப்படி கால்குலேட் பண்றோம், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னா என்ன, யார வந்து ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்றோம், ஹோல்டிங் கம்பெனிக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து எதுல அப்படின்னா வந்து ஹோல்டிங் கம்பெனில படிக்க போறோம். சோ யூனிட் 2ல வந்து டே 2 என்ன பண்றோம் அப்படின்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், லிக்விடேஷன், அப்படியே அமால்கமேஷன், அப்சார்ப்ஷனுக்கு ஒரு ரீகலெக்ஷன் அண்ட் ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸோட கான்செப்ட்ஸ் படிக்கிறோம். அண்ட் அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்த அக்கௌண்ட்ஸ் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ல மார்ஜினல் காஸ்டிங், பிரேக் ஈவன் அனாலிசிஸ், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸோ இந்த மார்ஜினல் காஸ்டிங் எல்லாம் படிக்கும்போது நமக்கு வந்து நம்ம இது வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ, பிவி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்றது, சோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ். ஏன்னா இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ எல்லாம் வந்து நமக்கு வந்து யூஸ்வலா வந்து பட்ஜெட்ரி கண்ட்ரோல்ல வந்து இதெல்லாம் நிறைய டைம் இங்க அது இருக்கு பாருங்க, பட்ஜெட்ரி கண்ட்ரோல்ல வந்து கேட்டது. ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் தான் என்ன, அதாவது ஏபிசி காஸ்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காஸ்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல ரேஷியோஸ் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து இந்த பிவிசி, ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ எப்படி கேட்கறாங்களோ அதே மாதிரி வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல ரேஷியோஸ், டேர்ன் ஓவர் ரேஷியோ என்ன, கரண்ட் ரேஷியோ என்ன, வாட் இஸ் த ஐடியல் கரண்ட் ரேஷியோ. ஸோ ஐடியல் கரண்ட் ரேஷியோ அப்படின்றது 1:2, அதுதான் நார்மலா ஐடியல் கரண்ட் ரேஷியோ. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ரேஷியோ அனாலிசிஸ்ல ஃபார்முலாஸ் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ண போறது ரேஷியோ அனாலிசிஸ், இந்த பட்ஜெட்ரி கண்ட்ரோல்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா? இது மார்ஜினல் காஸ்டிங் 1,
டூ ரொம்ப, அதாவது இது எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணா இதுல கொஞ்சம் அதிகமா நான் சொன்ன பாருங்க, பிஇபி பாயிண்ட், இந்த பிவிசி கூட தான் அதுவும் வரும். பிரேக் ஈவன் பண்ணி இது ஒரு 5-6 ஃபார்முலா வரும் மேம். நம்ம கிளாஸ்ல கூட நம்ம போட்டிருப்போம். மார்ஜினல் காஸ்டிங், பிரேக் ஈவன் அனாலிசிஸ் எல்லாம் வந்து ஒரு 5-6 ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த 5-6 தான் நார்மலாவே, அதுதான் ரிப்பீட்டடா எப்பவுமே நமக்கு வர்றது வந்து அதுதான். ஆனா அந்த வே ஆஃப் ஆஸ்கிங் த கொஸ்டின் மே பி டிஃப்ரெண்ட், ஆனா அதே தான் கேட்பாங்க. ஸோ டே 3ல இதை கம்ப்ளீட் பண்றோம். டே 4ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அக்கௌண்டிங், அதாவது ரிமைனிங் இருக்கு இல்லையா, அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங், இன் ஐஎஃப்ஆர்எஸ், இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அது இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அண்ட் இன்டர்நேஷனல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அப்புறமா ஆடிட்டிங். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ஃபிளேஷன் அக்கௌண்டிங்கும் காஸ்ட் ஆடிட்டும், இன்ஃபிளேஷன் அக்கௌண்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங்ல நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இன்ஃபிளேஷன் அக்கௌண்டிங் மட்டும் பேசிக்ஸ் ஒரு கான்செப்ட் பார்த்துட்டா ஓகே. அண்ட் காஸ்ட் ஆடிட் பார்த்துடணும். இதுக்கப்புறமா ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஆடிட்டிங். ஸோ ஆடிட்டிங் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஆடிட்டிங் அப்படின்னு நீங்க கவர் பண்ணும்போது பேசிக்ஸை கவர் பண்ணிடணும். ஸோ ஆடிட்டிங் அப்படின்னும் போது என்னன்னா, ஆடிட்டிங்னா என்ன, வவுச்சிங்னா என்ன, வெரிஃபிகேஷன்னா என்ன. ஸோ இங்க எழுதுறேன். ஸோ நீங்க படிக்கும்போது வவுச்சிங்னா என்ன, வெரிஃபிகேஷன்னா என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வவுச்சிங் அண்ட் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறமா வந்து நமக்கு வேற என்ன இருக்கு, வேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் இண்டிபெண்டன்ட் ஆடிட், ஃபினான்ஷியல் ஆடிட், இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து காஸ்ட் ஆடிட். ஸோ இங்க வந்துச்சு பாருங்க, காஸ்ட் ஆடிட், இதெல்லாம் பார்த்துட்டு ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஆடிட்டிங். ஸோ இது வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்ல சர்ச் பண்ணி கூட படிச்சுக்கலாம். லைக் வந்து சேஃப்டி ஆடிட், சிஸ்டம் ஆடிட், அதாவது இப்போ ஆடிட்டிங்ல வந்து நியூ டெக்னாலஜிஸ் என்னன்னா, இப்போ கம்ப்யூட்டரைஸ்டா வந்துருச்சு இல்ல மேம் எல்லாமே. ஸோ கம்ப்யூட்டரைஸ்டா வந்ததுனால வாட் ஆல் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட், எனர்ஜி ஆடிட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல. சோ அந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ், அதாவது என்ன மாதிரி நியூ டைப் ஆஃப் ஆடிட்டிங் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல அவைலபிளா இருக்கு, அதோட ஃபீச்சர்ஸ் அது என்ன, வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சா கூட ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இந்த லாஸ்ட் நாள்ல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது இந்த 4th டே ஆஃப் யூனிட் 2 ப்ரிப்பரேஷன் அன்னைக்கு அதை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கலாம். சோ நான் சொன்ன மாதிரி யூனிட் 10க்கு வந்து சாரி டே 10ல வந்து யூனிட் 2ஓட ப்ரிப்பரேஷன் பண்றோம். சோ இதுக்கப்புறமா நம்மளோட யூனிட் நம்பர் 3, எப்படி வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி எக்கனாமிக்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக்ஸ்ல நமக்கு நிறைய கேள்விகள் வரும். சோ ஒரு சில ஏரியாலாம் ரொம்ப வெயிட், எல்லாமே ஈக்குவல் வெயிட்டேஜ் இருந்தாலும் இதுலலாம் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஏரியால இருந்து தான் வருது அப்படின்றது வந்து நமக்கு டெலிபரேட்டா ஓப்பனாவே தெரியும். சோ அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். சோ இன்டர்நேஷனல் பிசினஸ்ல எப்படி ஐஎம்எஃப், டபிள்யூடிஓல இருந்து ஒரு கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க்ல இருந்து ஒரு கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பிசினஸ் எக்கனாமிக்ஸ்லயும் வந்து நம்ம வந்து ஒரு சர்டன் ஏரியா சொல்லலாம், இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல இருந்து எல்லாம் கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. சோ இந்த மாதிரி விஷயங்கள். சோ டே 11 என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து பிசினஸ் எக்கனாமிக்ஸ் யூனிட் நம்பர் 3 ஸ்டார்ட் பண்ண போறோம். யூனிட் நம்பர் 3ல ஃபர்ஸ்ட் டே டிமாண்ட் அனாலிசிஸ், லா ஆஃப் டிமாண்ட், லா ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஆர் அண்ட் எம்ஆர். ஸோ லா ஆஃப் டிமாண்ட்னா என்ன, அண்ட் லா ஆஃப் டிமாண்ட் அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், when price increases when price increases the quantity demanded of a product will get decreased. When price decreases quantity demanded will gradually increase, vice versa concept. So அதுக்குன்னு ஒரு அசம்ஷன்ஸ் இருக்கும். இந்த அசம்ஷன்ஸ்லாம் இருந்தாதான் அது அப்ளை ஆகும்ட்டு. அண்ட் அதே மாதிரி வந்து அந்த டயக்ராம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். வந்து எக்கனாமிக்ஸ்ல நீங்க பார்க்க வேண்டியது டயக்ராம். ஏன்னா அந்த டயக்ராம் வச்சு நிறைய டைம் கேட்பாங்க. இதுல என்னன்னா இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருக்கு பாருங்க மேம், இதுல எப்பவுமே அந்த டயக்ராம் வச்சு கொஸ்டின் வரும். அண்ட் அது ஒரு மேத்ஸ் ஃபாலோயிங் மாதிரி கூட கேட்பாங்க. என்ன அப்படின்னா ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக்னா எப்படி இருக்கும், ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக்னா அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா, ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக்னா என்ன, ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக், ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், ஷேப் ஆஃப் த கர்வ் எப்படி இருக்கும், ஸோ இப்படி ஹாரிசான்டல் பேரலல் லைனா இருந்தா என்ன, இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதோட வேர்டிங்ஸாவும் கேட்டிருக்காங்க, டயக்ராம்ஸாவும் கேட்டிருக்காங்க. அண்ட் லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன, அதாவது அதோட கர்வ் பாத்தீங்கன்னா டிமாண்ட் கர்வ் இஸ் ஆல்வேஸ் ஸ்லோப்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஏன்னா வந்து பிகாஸ் ஆஃப் த லா, ஏன்னா வைசி வர்சாவா இருக்கிறதுனால. இதுவே சப்ளை கர்வ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி டயக்ராம் ஓரியன்டா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. while concentrating on law of demand analysis படிக்கும் போதுலாம், அண்ட் இது படிக்கும் போது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ஆர் அண்ட் ஏஆர் அண்ட் எம்ஆர். ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டேப்லர் காலம் மாதிரி எடுத்துட்டு
அதையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆன் த டே 11. ஸோ டே 11ல இந்த விஷயம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா டே 12 என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கன்சியூமர் பிஹேவியர். ஸோ கன்சியூமர் பிஹேவியர் அப்படின்னு சொல்லும்போது ஸோ கன்சியூமர் பிஹேவியர் போறோம் இல்லையா? ஸோ கன்சியூமர் பிஹேவியர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த முக்கியமா கன்சியூமர் பிஹேவியர்ல வி ஹேவ் யூட்டிலிட்டி அனாலிசிஸ். அப்புறமா வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்றது வந்து அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அதை கனெக்ட் பண்ணி பிட்வீன் டூ கமாடிட்டிஸ் அந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து வி கால்ட் அஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஸோ அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ் அண்ட் யூட்டிலிட்டி அனாலிசிஸ், இதுக்கப்புறமா முக்கியமா டிஃபரன்ஸ் பிட்வீன் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் அண்ட் லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து டே 2ல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க போறோம். டே 3 ஆஃப் யூனிட் நம்பர் 3 தியரி ஆஃப் காஸ்டோட தியரியை ஃபுல்லா முடிக்கணும். ஸோ காஸ்டோட தியரியில வந்து நமக்கு லாங் ரன் கர்வ்ஸ் இருக்கு, ஷார்ட் ரன் கர்வ்ஸ் இருக்கு. ஸோ இந்த லாங் ரன் அண்ட் ஷார்ட் ரன் கர்வ்ஸ் பத்தி, அதாவது என்டையர் காஸ்டிங்ல இருக்க இதுலயும் முக்கியம் வந்து அந்த டயக்ராம்ஸ், ஃபிகர்ஸ், இத பத்தி நம்ம படிக்கணும். ஸோ லாங் ரன் கர்வ் அப்படின்றது வந்து அந்த என்வலப் கர்வ் மாதிரி வரும் இல்லையா? ஸ்மால் ஸ்மால் ஷார்ட் ரன் கர்வ்ஸ் சேர்ந்து என்வலப் கர்வ் மாதிரி வரும். ஸோ அதுக்கோட ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா வந்து நெக்ஸ்ட் இது. ஸோ எப்பவுமே வந்து இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், மெஷர்மெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப், இதுலலாம் வந்து அதாவது இந்த டாபிக்லயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா எப்பவுமே கேட்கறான் அப்படின்னு சொல்றதுனா வந்து இது. அப்புறம் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ், அப்புறம் இந்த ஏரியா வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதோட ஃபீச்சர்ஸை பத்தி, இந்த பிரைஸ் டிட்டர்மினேஷன் அந்த டே 4ல படிக்க போறோம் பாத்தீங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் அது வந்து டே 4 வச்சிருக்கோம். ஏன்னா நீங்க அடுத்த நாள் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ பிசினஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிரைஸ் டிட்டர்மினேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஃபார்ம்ஸ்ல பர்ஃபெக்ட் காம்படிஷன், எந்த மார்க்கெட் எடுத்தாலும் அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் அதோட அந்த மார்க்கெட்டோட ஃபீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து அதோட ஃபீச்சர்ஸ் தான். அதோட ஃபீச்சர்ஸை முதல்ல முக்கியமா படிச்சிடுங்க. ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷன் அதோட ஃபீச்சர்ஸ், அண்ட் அதுக்கப்புறமா வந்து பிரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன். ஸோ எந்த அளவுக்கு அதோட ஃபீச்சர்ஸ் ரொம்ப இதுலலாம் வந்து பார்த்தா, ஐயோ லாஸ்ட் நாள்ல வந்து இவ்வளவு வச்சிருக்காங்களே, எல்லா காம்படிஷனும், அதாவது ஏன் இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகே, இதுக்கு இந்த ஃபீச்சர் இருக்கு, பட் இதுக்கு இல்ல. மோனோபாலிஸ்டிக் ஃபார்ம்னா வந்து தேர் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஆனா மோனோபாலில வந்து சிங்கிள் செல்லர் பையர், மெனி நம்பர் ஆஃப் பையர், சிங்கிள் செல்லர். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷன் அண்ட் பிரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன் இருக்கும் பாத்தீங்களா, இதுக்கு அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன், பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து உங்களுக்கு இருக்கு இல்லையா, பிரைஸ் ஸ்கிம்மிங், பிரைஸ் பெனிட்ரேஷன். சோ நம்ம கிளாஸ்ல பார்க்கும்போது இதெல்லாம் முடிச்சோம். பிரைஸ் ஸ்கிம்மிங்னா வந்து இனிஷியலி இது வந்து இதுவும் மேம் இது அடிக்கடி கேட்கிற கேள்வி. எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. இனிஷியலி the prices will be high, initially high, later it will become low. Like மொபைல் போன் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்ல அந்த டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ரேட் அதிகமா இருக்கும். 2 வருஷம் கழிச்சு அதே மொபைல் போனை போய் பர்ச்சேஸ் பண்ணுனா அதோட விலை கம்மியா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி அது வந்து பிரைஸ் ஸ்கிம்மிங். அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜஸ் த பிரைசஸ் வில் பி ஹை, லேட்டர் இட் வில் கோ டவுன். ஆனா இதே இன்னொரு பிரைசிங் இருக்கு இல்லையா, பிரைஸ் பெனிட்ரேஷன்ன்றது வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் மாதிரி பிராண்ட் வேல்யூ கிரியேட் பண்ற வரைக்கும் அவனோட ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பிரைஸ் பெனிட்ரேஷன்ல இனிஷியலி த பிரைசஸ் வில் பி லோ, அதுக்கப்புறமா லேட்டர் இட் வில் பிகம் அ ஹை. அந்த மாதிரி பீக் லோட் பிரைசிங் அப்படின்றது எந்த பீரியட்ல அதுக்கு பீக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசின்னு பாத்தீங்கன்னா, சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர்ஸோட விலை வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதுவே வந்து வின்டர் சீசன்ஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டிமாண்ட், இட் வில் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். அது வந்து பீக் லோட் பிரைசிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி இந்த பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் இத மூணுத்த வச்சு அடிக்கடி இனிஷியலி, அதாவது இதுல கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, எது இனிஷியலி ஹை. ஸ்கிம்மிங் தான் இனிஷியலி ஹை பிரைசஸ், பெனிட்ரேஷன் வந்து இனிஷியலி லோ பிரைசஸ் தான். சோ இப்படி வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வந்து அடுத்த 4 நாள்ல வந்து, அதாவது டே 14க்குள்ள வந்து யூ ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் யூனிட் நம்பர் 3. யூனிட் நம்பர் 3 முடிக்க போறீங்க. யூனிட் நம்பர் 3 முடிச்சதுக்கு அப்புறமா
யூனிட் நம்பர் 3க்கு நான் சொன்னது போல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 15th day we are going to write a mock test series வேணும்னா you are going to purchase. நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்க போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ் மட்டும் கூட நீங்க ட்ரை பண்ணலாம் வாங்கி. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 4. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து சம் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். பிசினஸ் பினான்ஸ். சோ இந்த பிசினஸ் பினான்ஸ் அப்படின்ற இந்த ஏரியால நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா, சோ பிசினஸ் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் மேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது இனிஷியலா ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா வந்து அதாவது 1 by 1 தான். இதுலயுமே வந்து கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா தான், கிராஜுவலா தான் we are going to increase. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோப் அண்ட் சோர்சஸ் ஆஃப் பினான்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஸ்கோப் என்ன, அதாவது ஜென்ரலா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பினான்ஸ், ஸ்கோப் ஆஃப் பினான்ஸ், இம்பார்ட்டன்ஸ், சோர்சஸ் இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லீஸ் பினான்சிங், அதாவது லெஸ்ஆர் லெஸ்ஸி அப்படின்னு வச்சு ஒரு கான்செப்ட் வரும் இல்லையா, லீஸ் அக்ரிமெண்ட். சோ அதுல இருக்கக்கூடிய அந்த 2 பார்ட்டிஸ் ஆஃப் லீஸ் இதெல்லாம் படிக்க போறோம். அது முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது கம்பெனிஸ் ரைசிங் கேபிட்டல் த்ரூ பப்ளிக். அதுக்கு என்ன அதாவது அந்த கேபிட்டலுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸா வந்து 10 lakh rupees ஒரு கம்பெனி வாங்குதுன்னா தே ஆர் இஷ்யூயிங் டிவிடெண்ட்ஸ். சோ அதுதான் அதோட காஸ்ட், அந்த ஈக்விட்டியோட காஸ்ட். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா தே ஆர் கிவிங் ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட். இஃப் இட் இஸ் அ டிபெஞ்சர்ஸ் தே ஆர் பேயிங் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இஸ் த காஸ்ட். சோ என்ன அந்த கேபிட்டலை கம்பெனி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாட் தே ஆர் ஸ்பெண்டிங் இன் பேக், அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இட் இஸ் டினோட்டட் பை சிம்பிள் கே. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றது வந்து கேன்ற சிம்பிள்னால சொல்லுவாங்க. சோ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இருந்தா கேஇ, காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் இருந்தா கேபி, காஸ்ட் ஆஃப் ரீடைன்ட் எர்னிங்ஸ்னா கேஆர், அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னா கேடி. சோ இந்த மாதிரி இதுக்கான ஃபார்முலாஸ் கேஇ, இதுக்கான ஈஸி ஃபார்முலாஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும்ன்றது நம்ம கிளாஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். சோ கேபி கேஆர், அதாவது காஸ்ட் ஆஃப் ரீடைன்ட் எர்னிங்ஸ், காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல முக்கியமா படிக்க போறீங்க. முக்கியமா இந்த 5 தான். அதுக்கப்புறமா டைம் வேல்யூ ஃபார் மணி. சோ டைம் வேல்யூ ஃபார் மணின்றது 2 ஆங்கிள்லயும் படிக்கணும். டுடே இட் இஸ் 10,000. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப்டர் 3 years, அதையும் படிக்கணும். ஆஃப்டர் 3 years the value is 10,000. வாட் இஸ் த வேல்யூ டுடே, இதையும் படிக்கணும். சோ இந்த மாதிரி 2 அப்ரோச்லயுமே வந்து டைம் வேல்யூ ஃபார் மணியை படிக்கணும். இன் டே 16. டே 17ல என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அடுத்தது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இல்லையா. சோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும், அந்த என்பிவி நெட் பிரசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்றது. சோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. சோ அந்த இது பார்க்க போறோம். சோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல வந்து நான் சொன்னது போல நெட் பிரசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்றது, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெசிஷன்லயுமே வந்து கொஞ்சம் கவர் ஆகும். ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது என்னன்னா இட் இஸ் லைக், அதாவது எந்த அளவுக்கு டெப்த் இருந்தா நல்லது, தியரிஸ். ஸோ இதோடைய தியரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சருக்கு வந்து மாடிகிலானி அண்ட் மில்லர் தியரி இருக்கு. அதுக்கப்புறமா வந்து வி ஹாவ் ட்ரெடிஷனல் தியரி. ஸோ வந்து என்னன்னா ஒரு தியரில இப்போ மாடிகிலானி அண்ட் மில்லர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா வந்து அதாவது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபர்முக்கும் கம்பெனியோட குரோத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதாவது ரெலவென்ஸ் தியரி, இர்ரெலவென்ஸ் தியரி அப்படின்னு பிரிப்போம் இல்லையா. சோ அந்த மாதிரி தியரிஸ் எல்லாம் வந்து நீங்க எங்க படிப்பீங்க அப்படின்னா வந்து அதாவது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் படிக்கும் போது தியரிஸ கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அதுவே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அதாவது நெக்ஸ்ட் நம்ம கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெசிஷன் இருக்கு பாத்தீங்களா. இது படிக்கும் போதுதான் என்னன்னா நான் சொன்னது போல இந்த நெட் பிரசன்ட் வேல்யூ, அப்புறம் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஐஆர்ஆர் எவ்வளோ, அப்புறம் ஏஆர்ஆர் எவ்வளோ, பேபேக் பீரியட், முக்கியமா மேம் பேபேக் பீரியட் எவ்வளோ, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் என்ன. சோ இந்த விஷயங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் இதெல்லாம் அதாவது ஏஆர்ஆர் என்பிவி. சோ இதெல்லாம் கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன் படிக்கும் போது இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் அதுதான் நம்மளுடைய கன்வென்ஷனல் அண்ட் சயின்டிபிக் டெக்னிக்ஸ். கன்வென்ஷனல்னா ட்ரெடிஷனல் அப்ரோச் இதெல்லாம், அண்ட் கேபிட்டல் பட்ஜெட். சோ முக்கியமா நான் சொன்னது இதுக்கான ஃபார்முலாஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், பேபேக் பீரியட், முக்கியமா என்பிவி இதெல்லாம் படிக்கணும். டே 3 ஆஃப் யூனிட் நம்பர் 4 பிசினஸ் பினான்ஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா
ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது நார்மலா நமக்கு தெரியும் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதுல அதை எப்படி கால்குலேட் பண்றாங்க? ஸோ நார்மல் ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல அது படிக்க போறோம். அண்ட் முக்கியமா என்ன அப்படின்னா டிவிடெண்ட் டெசிஷன், டிவிடெண்ட் பாலிசி, டிவிடெண்ட் டெசிஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டிவிடெண்ட் டெசிஷன்ல வந்து அந்த டிவிடெண்ட் டெசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் இதுலயும் முக்கியமா தியரிஸ், இதுலயும் நிறைய தியரி இருக்கு. இதே ஆளுங்க மாடிகளானி அண்ட் மில்லர் ட்ரெடிஷனல் தியரி இதெல்லாம் வரும். சோ இதெல்லாம் இங்கேயும் படிக்கணும். அதுக்கப்புறமா ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் அனாலிசிஸ், அசெட் செக்யூரிட்டைசேஷன். சோ இது வந்து படிக்கணும். சோ இதுல இருந்தே கொஞ்சம் வந்து அடுத்த நாளைக்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம். இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்னா வந்து இந்த ஹெட்ஜிங் டெக்னிக்ஸ், ஏடிஆர், ஜிடிஆர், யூரோ கரன்சி எப்படி இதை கன்வெர்ட் பண்றாங்க. சோ வந்து கண்ட்ரிஸுக்கு இடையில இந்த கன்வர்ஷனுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் வச்சிருக்காங்களா இல்லையா. வாட் இஸ் ஹவு த இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஜ் இஸ் மெயின்டைன், மல்டிநேஷனல் கேபிட்டல் பட்ஜெட்டிங் எப்படி இருக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை பத்தினது. சோ இந்த விஷயங்கள் how international monetary system is operating, இதுல இருந்து நீங்க வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா வந்து படிக்கணும். சோ இந்த லாஸ்ட் நாள் வந்து இந்த ஒரு இந்த ஃபாரின் இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் வந்து படிக்கும்போது என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் சேர்த்து படிக்கிறது இம்பார்ட்டன்ட். சோ இதோட என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டே 19 we will be completing யூனிட் நம்பர் 4 முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் எழுதி பார்க்கணும். டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த யூனிட்டுக்கு போலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து யூனிட் நம்பர் 5. ஸோ ஓகே, யூனிட் நம்பர் 5 வந்து சம் பேப்பர் பிளஸ் நம்மளுடைய பேப்பர் 1 வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ஸோ இதுல வந்து கொஞ்சம் நீங்க டைம் சேவ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பார்ட் இதுலயுமே எப்படி வந்து நமக்கு யூனிட் 1 வந்து பிசினஸ் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ்னு 2 பார்ட்டா இருந்ததோ அது போல இந்த யூனிட் நம்பர் 5மே வந்து நமக்கு 2 பார்ட், பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ். ஸோ பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது பியூர்லி இட்ஸ் சம் பேப்பர். சோ சம் பேப்பர்னும் போது முக்கியமா மேம் நான் சொன்ன மாதிரி ஃபார்முலா சிம்பிளா தான் கேட்பாங்க. சிம்பிள் ஃபார்முலாஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அதோடைய டிஃபரன்ஸ். அதாவது இப்ப மோட் மீடியன், மீன் மோட் மீடியன், மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இருக்கு அப்படின்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன் மீடியன் மோட், மீன் அண்ட் மோடுக்கு என்ன டிஃபரன்ஸ், அதுக்கு ஏதாவது இந்த ஐடியல் ஃபார்முலா இருக்கா. ஒரு டைம் இதெல்லாம் கூட கேட்டிருக்காங்க. 3 மீடியன் ஈக்குவல் டு 3 ஒரு ஃபார்முலா வரும் இல்லையா. மீன் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நான் எழுதி காட்டுறேன். 3 மீடியன் மைனஸ் 2 மீன் ஈக்குவல் டு அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீன் மீடியன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா ஒரு டைம் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. அதாவது என்னன்னா மோட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எழுதுறேன். மோட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 3 மீடியன் மைனஸ் 2 மீன், இதுதான் வந்து மோடுக்கான ஃபார்முலா. சோ இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஷஃபிள் பண்ணி இங்க மீடியனை வச்சு இங்க மோட வச்சு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அந்த ஆப்ஷன்ஸை பார்த்ததான் கன்ஃபியூஸ் ஆயிடும் போல அந்த மாதிரி. சோ வந்து இது ஆர்டர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீன் மீடியன் மோட் வந்து ரிவர்ஸ்ல இருந்து இருக்கணும். மீன் மீடியன் மோட் அப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கூட உங்களால பண்ண முடியும். 3 2 ஆர்டர் இப்படிதான் வரும். 3 தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும், 2 அப்புறம் தான் வரும். சோ இந்த மாதிரி எப்படி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றத வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி இதுக்கான ஃபார்முலாஸ் பிளஸ் அதுக்கான ரிலேஷன்ஷிப்ஸை படிக்கணும். அதே மாதிரி மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அண்ட் மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ். அண்ட் நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போறோம் அப்படின்னா காரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அனாலிசிஸ். சோ இதுக்கான ஃபார்முலா, அதாவது 2-3 ஃபார்முலா இருக்கும் இல்லையா. சோ வந்து whenever the values are bigger smaller அப்படின்னு சொல்லிட்டு சோ இங்கேயும் வந்து உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா சிலபஸ்லயே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஒன்லி பிட்வீன் 2 வேரியபிள்ஸ் தான். சோ வந்து அந்த 2 வேரியபிள்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஹவு டு கால்குலேட் அந்த ஃபார்முலா மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டா போதும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேஸ் தியரம், அதாவது இந்த ப்ராபபிலிட்டி அப்ரோச்சஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ப்ராபபிலிட்டி வந்தது. சோ ப்ராபபிலிட்டில நமக்கு தெரியும் பேஸ் தியரம், அப்புறம் பைனாமியல் தியரம், பாய்சான் தியரம். சோ பாய்சானுக்குலாம் வந்து லாம்டா இப்படி போடுவோம். அண்ட் இதுக்கு பைனாமியல்லாம் வந்து இந்த பைனாமியல்லாம் வந்து நமக்கு அந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷன் மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா. சோ அந்த பைனாமியல் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கர்வ்
நமக்கு தெரியும் எப்படி இருக்கும். அண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து 0.5 0.5ன்னு பிரிப்பாங்க. இஃப் இட் இஸ் லெஃப்ட் டெய்ல்டு, இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல முக்கியமானது லெஃப்ட் டெய்ல்டு, ரைட் டெய்ல்டு. லெஃப்ட் டெய்ல்டுனா என்ன, ரைட் டெய்ல்டுனா என்ன, சோ இந்த விஷயங்கள். அதே மாதிரி ஸ்கியூனஸ்ல பாசிட்டிவ்லி ஸ்கியூடுனா என்ன, நெகட்டிவ்லி ஸ்கியூட்னா என்ன, இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். மெஷர்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ்ல பாசிட்டிவ்லி ஸ்கியூட்னா வேல்யூஸ் எப்படி இருக்கும், நெகட்டிவ்லி ஸ்கியூட்னா எப்படி இருக்கும், லெஸ் தென் 1 லெஸ் தென் 0. சோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். சோ அதையும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் படிக்கும் போது ரொம்ப நம்ம வந்து சம் பேப்பருக்கு நாளைக்கு போய் சம் போட போறோம்ன்ற மாதிரி இல்லாம கான்செப்ட்ஸ படிக்கணும் அப்படின்றத வந்து நல்லா ஞாபகம் வச்சுட்டு படிங்க. சோ 2 நாள் பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுட்டோம்னா அடுத்த 2 நாள் கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். ரிசர்ச் மெத்தட்ஸ்க்கு போயிடலாம். சோ ரிசர்ச் மெத்தட்ஸ் அப்படின்றது வந்து இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்காது. இஃப் யூ ஹேவ் லேர்ன்ட் ஆல்ரெடி இன் பேப்பர் 1ல வந்து நீங்க பேப்பர் 1ல வந்து யூனிட் 2 படிச்சிருந்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமா தெரியாது. ரிசர்ச் பத்தி படிக்கும்போது என்னன்னா கான்செப்ட், ரிசர்ச் டிசைன்ஸ். சோ இதுல படிக்கும்போது டேட்டானா என்ன, டேட்டா கலெக்ஷன், த மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன், கிளாசிபிகேஷன் ஆஃப் டேட்டா, குரூப்பிங் ஆஃப் டேட்டா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து டே 23, அதாவது யூனிட் நம்பர் 5ல டே 3ல படிக்க போறோம். இதுக்கப்புறமா இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹைபோதசிஸ் டெஸ்டிங். இதுல வந்து அனோவா டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட், டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், இந்த டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அண்ட் அதுக்கான ஃபீச்சர்ஸ். எஃப் டெஸ்ட் எதுக்கு, சோ நான் சொன்ன மாதிரி சம் பேப்பரோ தியரி பேப்பரோ கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா we can able to manage அப்படின்றதுனால. சோ இந்த லாஸ்ட் டே, அதாவது இடையில ஒரு நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் அந்த டேட்டா கலெக்ஷனை பத்தி படிக்கிறது. அடுத்த நாள் வரும்போது அகெயின் இட் would be challenging. ஓகே, சோ இப்போ நான் சொன்னது போல இட் வுட் பி சேலஞ்சிங். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஹைபோதசிஸ் டெஸ்டிங் இருக்கு இல்லையா, சோ அதுல வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த சாம்பிளிங் அண்ட் எஸ்டிமேஷன், சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டாண்டர்ட் எரர். இதுவும் மேம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் எரர்ல இருந்துதான் நமக்கு அடிக்கடி வரும். இந்த ஸ்டாண்டர்ட் எரர்ல இருந்தெல்லாம் நமக்கு வந்து அடிக்கடி வரும். ஸ்டாண்டர்ட் எரருக்கு வந்து ஃபார்முலா கேட்டு நிறைய டைம் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் எரரோட கொஸ்டின் வந்து நமக்கு ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் எரருக்கான ஃபார்முலால வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றது வந்து என்னன்னா சிக்மா பை √n. சோ இத வச்சு வந்து சம்மும் வந்திருக்கு, நமக்கு ஃபார்முலா வச்சும் கேட்டாங்க. இப்ப சம்மே கேக்குறாங்க இந்த ஸ்டாண்டர்ட் எரர் வச்சு. சோ அந்த ஸ்டாண்டர்ட் எரர் அதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். இல்லாட்டி வந்து சிக்மாவை வந்து எஸ் ஸ்கொயர் அப்படின்னு கூட சொல்லலாம், எஃப் பை √n அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த டெஸ்டிங்ல வந்து என்னன்னா ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ல வந்து அனோவா, கை ஸ்கொயர், டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், கிறிஸ்கல் வால்ஸ் டெஸ்ட், அந்த அந்த விஷயங்கள்லாம் படிக்கணும். கோரிலேஷன் படிக்கும்போது ரேங்க் கோரிலேஷனும் மறக்காம படிச்சிருங்க. சோ இதெல்லாம் படிச்சுட்டீங்க அப்படின்னா யூ கேன் ரைட், அதாவது இந்த 20th டே, சாரி 25th டே வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ரைட் யுவர் பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ். 5 யூனிட் முடிச்சிடுவோம் 25 நாள்ல. 25 டேஸ், பாதி நாள் கடந்துடுவோமா. இப்ப 5 யூனிட் கம்ப்ளீட்டா முடிச்சிடுவோம். சோ இப்ப இந்த 5 யூனிட்டுக்கு காம்பினேஷனா டெஸ்ட் எல்லாம் கூட நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த 5th யூனிட் எண்ட்ல எழுதி பார்க்கலாம். சோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா யூனிட் நம்பர் 6. சோ யூனிட் நம்பர் 6 அப்படின்னும் போது யூனிட் நம்பர் 6ல வந்து நமக்கு பார்த்தோம்னா நிறைய வந்து இனிமேல் வந்து நமக்கு கான்செப்ட் ஓரியன்ட் பேப்பர்ஸ் தான் வரப்போகுது. இது கிடையாது, சம் பேப்பர் வந்து லாஸ்ட் இன்கம் டேக்ஸ் மட்டும் தான் அந்த மாதிரி வரும். அண்ட் இதுல என்ன அப்படின்னா யூனிட் நம்பர் 6 அப்படின்றது நமக்கு தெரியும் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுல நமக்கு முக்கியமா ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர், அந்த வர்டிகல் ஸ்ட்ரக்சர், ஹாரிசான்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ். சோ அது வந்து படிக்கிறது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல், ரெஸ்பான்சிபிலிட்டி, அத்தாரிட்டி. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி, டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, டீசென்ட்ரலைசேஷன் என்ன, இதெல்லாம் வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல ஸ்டார்டிங் படிக்க போறோம். சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து டே 1. டே 2ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா மோட்டிவேஷன் அண்ட் லீடர்ஷிப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். எதுலலாம் தியரிஸ் வருதோ அதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. சோ இந்த மோட்டிவேஷனுக்கு நிறைய தியரிஸ் இருக்கும். மேஷ்லோவோட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய மேஷ்லோவோட
ஹைராக்கி தியரி, லீடர்ஷிப் தியரிஸ் நிறைய இருக்கும். சோ இந்த மாதிரி இதோட இருக்கிற தியரிஸ் மோட்டிவேஷன் அண்ட் லீடர்ஷிப் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த தியரிஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறமா கார்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் பிசினஸ் எத்திக்ஸ். சோ இதுல முக்கியமானது வந்து நம்மளோட வந்து இந்த மோட்டிவேஷனோட தியரிஸ். அதுக்கப்புறமா தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வருது. சோ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல முக்கியமா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல பேசிக்கா இந்த கான்செப்ட், அதாவது கான்செப்ட் ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டோட வேலை என்ன, வாட் இஸ் த ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் படிச்சுடுறோமா. அதுக்கப்புறமா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா இங்க காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது ஒரு எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயர் எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்குறாரு ஃபார் த ஒர்க் டன் ஃபார் ஹிஸ் பிசினஸ் அப்படின்றது தான் காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட். இதுல என்னன்னா ஜாப் எப்படி அதை வந்து ஹெச்ஆர்ஸ் வந்து டிசைட் பண்றாங்க, ஜாப் எவாலுவேஷன், இன்சென்டிவ்ஸ், ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ்னா அதர் தேன் சேலரி, அதர் தென் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கறதா ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் அப்படின்னுவோம். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் எப்படி பண்றாங்க, இன்க்ளூடிங் 360 டிகிரி பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னா என்ன. சோ இந்த விஷயங்கள் தான், அதாவது அப்ரைசல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னா என்ன, இதெல்லாம் படிக்கணும். அண்ட் முக்கியமா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ்ல கான்செப்ட் படிக்கும்போது நம்ம முக்கியமா என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரைனிங் எப்படி கொடுக்குறாங்க, ட்ரைனிங் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, ஹெச்ஆரோட ரோல் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பிளானிங் எப்படி இருக்கும். ஸோ அவங்களுடைய அந்த இது இருக்கும் இல்லையா, பிளானிங், ரெக்ரூட்டிங், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டு ட்ரைனிங் எப்படி இருக்கு, இதெல்லாம் அதாவது அவங்களோட ட்ரைனிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு படிச்சுட்டு முக்கியமா இந்த 360 அப்ரைசல், ஜாப் எவாலுவேஷன், இன்சென்டிவ், ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் எல்லாம் டே 3 ஆஃப் யூனிட் நம்பர் 6ல படிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், அதாவது இது இன்னொரு டாபிக்னு சொல்லலாம், ஓபி. அடுத்தது ஆர்கனைசேஷனல் பிஹேவியருக்கு போறோம். சோ ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலெக்டிவ் பார்கெனிங்னா என்ன, ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன், ஹவு இட் இஸ், வெதர் இட் இஸ் எஃபெக்டிவா இல்லையா, ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேட், அதாவது கலெக்டிவ் பார்கெனிங்னா என்ன, ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இந்த மேனேஜ்மெண்ட் அதை எப்படி மெயின்டைன் பண்றாங்க, இந்த ஒரு விஷயத்த படிக்கணும். அதுக்கப்புறமா வந்து தியரிஸ் தான், மறுபடியும் வந்து நமக்கு ஓபில ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ல தியரிஸ் வருது. சோ வந்து ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அந்த வேர்ட்ல இருந்தே நம்மளால சம்டைம்ஸ் வந்து ஆன்சரை கிராஸ் பண்ண முடியும், அதாவது அது எதை பத்தினது அப்படின்னு தெரியும். சோ ஒவ்வொருத்தருக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரொஃபஷன், அவங்களோட பிஹேவியர், ஆட்டிடியூட் எல்லாத்துலயுமே வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் த மேனேஜ்மெண்ட் வாண்ட் அந்த பர்டிகுலர் ஆட்டிடியூட். ஃபார் எக்ஸாம்பிள் எம்என்சில இருக்கவங்க எல்லாம் தே வில் பி காலிங் த்ரூ நேம்ஸ், அதாவது அவங்க பேர் சொல்லிதான் கூப்பிட்டுப்பாங்க. சோ அதுதான் அவங்களோட கல்ச்சர். சோ ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும் இல்லையா. சோ அது அந்த பர்சனாலிட்டினா என்ன, வாட் யூ மீன் பை பர்செப்ஷன், பர்செப்ஷன் என்ன, அண்ட் பர்செப்ஷன் மட்டும் இல்ல ஆட்டிடியூட். சோ ஏன் பர்செப்ஷன் மட்டும் வச்சிருக்கேன்னா அது அது கூட ரிலேட்டடான எல்லாமே, ஆட்டிடியூட், எமோஷன்ஸ், ஹவு எமோஷன்ஸ் இஸ் மேனேஜ்ட் இன் ஆர்கனைசேஷன்ல, எமோஷன்ஸ் எப்படி மேனேஜ் பண்றாங்க, குரூப் சேஞ்சஸ், குரூப் டைனமிக்ஸ், டீமா ஒர்க் பண்ணும்போது திடீர்னு டீம் சேஞ்ச் பண்ணா அந்த ஹியூமனோட பிஹேவியர் எப்படி இருக்கும், டீம் சேஞ்ச், கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க இருக்கு பாருங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராப்ளம் வந்து அது எப்படி மேனேஜ் பண்றாங்க, கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம். அப்புறமா வந்து ஆர்கனைசேஷனல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்கும் இல்லையா. சோ அதை எப்படி, ஆர்கனைசேஷனல் பாலிடிக்ஸ்னா என்ன, அதை எப்படி மேனேஜ் பண்றாங்க, இந்த விஷயங்கள் படிக்கணும். அண்ட் ஃபைனலி ஆர்கனைசேஷனலோட கல்ச்சர் அண்ட் ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் அதை எப்படி வந்து அப்ரோச் பண்றது அப்படின்னு படிக்கணும். சோ இந்த விஷயங்களை வந்து லாஸ்ட்ல, சோ லாஸ்ட் நாள் ஓபி, ஃபர்ஸ்ட் நாள் வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட், செகண்ட் நாள் சம்வாட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், தேர்ட் டே வந்து ஹெச்ஆர்எம், ஃபோர்த் டே வந்து வி ஆர் கோயிங் டு சி ஆர்கனைசேஷனல் பிஹேவியரை படிக்க போறோம். இதுல வந்து இந்த மோட்டிவேஷன் தியரி நான் சொன்னது போல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து இங்க வந்து இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி, அண்ட் டே 3ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், 360 டிகிரி அப்ரைசல். அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்ல வந்து பர்சனாலிட்டி, பர்செப்ஷன், ஆட்டிடியூட், எமோஷன்ஸ் அது, அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷனல் சேஞ்ச். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து டே 6ல வந்து நம்மளோட இந்த எழுதிடுவோமா, அதாவது டே 6க்கு டே 30 அப்போ யூனிட் 6ஓட டெஸ்ட் எழுதுவோம். அண்ட் அதுக்கப்புறமா டே 31 டே என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் கான்செப்ட் பேங்கிங், நெக்ஸ்ட் யூனிட், கான்செப்ட் இல்ல யூனிட், பேங்கிங் அண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் சொன்னது போல, பிசினஸ் எக்கனாமிக்ஸ் சொன்னது போல,
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்னொரு கான்செப்சுவல் ஏரியா அப்படின்னா இந்த பேங்க். எப்படி இன்டர்நேஷனல் பிசினஸ் இம்பார்ட்டன்ட்டோ அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வந்து இந்த யூனிட் நம்பர் 7, பேங்கிங் அண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இதெல்லாம் டேட்டா பேஸ்டா நம்ம படிக்கணும். சோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்குன்னு கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிக்கணும்னா நீங்க வந்து WTOட நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து 2024ல 26th மார்ச் அப்போ 13th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த மாதிரி இப்போ அட் பிரசன்ட் இன் இந்தியா ஹவு மெனி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் கேட்பாங்க, ஃபாரின் பேங்க்ஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க, சிஆர்ஆர் என்னன்னு கேட்பாங்க. ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் மானிட்டரி பாலிசி இங்கேயும் வருது அங்கேயும் வருது, ரிப்பீட் ஆகுது பாருங்க. சோ அப்ப என்ன கேட்கலாம்னா சிஆர்ஆர் என்னன்னு கேட்கலாம், எஸ்எல்ஆர் என்னன்னு கேட்கலாம். சோ இந்த மாதிரி ரேட்ஸ் ரேஷியோஸ் அதாவது அந்த கரண்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ டே 1ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேங்கிங் செக்டார் ரிஃபார்ம்ஸ், அதாவது பேங்க்ஸ் வந்து அதோட ஹிஸ்டரி. ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா உண்மையே கிடையாது. ஹிஸ்டரி பேங்க் எப்படி வந்தது, பேங்க்ஸ் வந்து எப்படி எப்படி அதோட ஃபார்மேஷன் எப்படி இருந்தது. ஆர்பிஐயே வந்து 1949ல தான் நேஷனல் ஆச்சு, நேஷனலைஸ்ட் ஆச்சு இல்லையா. சோ டோட்டல் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் எவ்வளோ கவுண்ட். சோ இந்த மாதிரிதான் நீங்க டேட்டா பேஸ்டா படிக்கணும். சோ நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கணும். சோ பேங்கிங் செக்டார் ரிஃபார்ம்ஸ் எடுக்கும்போது கமர்ஷியல் பேங்க்ஸ் என்னென்ன இருக்கு, நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் எவ்வளவு இருக்கு, அதர் தேன் தட் டோட்டல் பேங்க்ஸ் இன் இந்தியா எவ்வளோ, ஃபாரின் பேங்க்ஸ் எவ்வளோ, ஆர்ஆர்பி எவ்வளோ, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் படிக்கணும். அதாவது டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட இந்த நான் சொன்னது போல வந்து ரேஷியோஸ், ரிசர்வ் ரேஷியோஸ் இருக்கு இல்லையா. சோ அந்த ரிசர்வ் ரேஷியோஸ்ல வந்து நம்ம வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நான் சொன்னது போல வந்து என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய எஸ்எல்ஆர், சிஆர்ஆர், இது இல்லாம நமக்கு வந்து நிறைய இருக்கு. லைக் வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, வேற நிமிஷம் வேற ஏதாவது ரீகலெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பேங்க் ரேட். சோ நார்மல் பேங்க் ரேட் என்ன, ஓகே, பேங்க் ரேட் இருக்கு, அப்புறம் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். சோ இதெல்லாம் என்ன, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்னன்னு தெரியணும். அண்ட் அது இப்போ என்ன அப்படின்னு தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எப்பவுமே நார்மலா 4% இருக்கும். இப்போ என்னன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எஸ்எல்ஆர் வந்து இட் இஸ் ஐ திங்க் நார்மலா 20ல இருந்து 22க்குள்ள இருக்கும். சோ இந்த மாதிரி கரண்ட் பேங்க் ரேட் என்ன, பேங்க் ரேட் வந்து 7.75, 6.25, இந்த மாதிரி ரெப்போ ரேட் வந்து 6.7. கரண்ட் ரேட்ஸ் என்னன்னு படிச்சுக்கணும். என்ன ஃபர்ஸ்ட் அது அப்படின்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன, சிஆர்ஆர் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஆர்ஆர் அப்படின்றது வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்றது வந்து ஆல் பேங்க்ஸ் ஆர் மேண்டேட்டரி டு மெயின்டைன் 4% ஆஃப் தர் நெட்ஒர்க் இன் ஆர்பிஐ. ஆர்பிஐல போய் எல்லா பேங்க்கும் என்ன பண்ணணும்னா 4% அவங்களோட நெட்ஒர்க்ல ஆர்பிஐல போய் ரிசர்வா மெயின்டைன் பண்ணணும். அதை வந்து அவங்க யூஸ் பண்ணவே முடியாது. அது சிஆர்ஆர். எஸ்எல்ஆர் அப்படின்றது வந்து அதே மாதிரி இதை ஏன் சம்டைம்ஸ் இந்த ஆர்பிஐ வந்து சிஆர்ஆர் வந்து ஏத்துவாங்க, சம்டைம்ஸ் குறைப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்ஃபிளேஷன், டிபெண்ட்ஸ் அப்பான் த மானிட்டரி பாலிசி. இந்த மானிட்டரி பாலிசியை வச்சு ஆக்சுவலா என்ன பண்றாங்க அப்படின்னா they are controlling the money flow in the country. So இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன் day 1 ஆஃப் யூனிட் நம்பர் 7. அதுக்கப்புறமா day 2 ஆஃப் யூனிட் நம்பர் 7ல என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்கிங் அண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்ம படிக்கும் போது மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். ஸோ மணி மார்க்கெட் பத்தி படிக்கணும், கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, அண்ட் அவங்களோட ஃபீச்சர்ஸ் என்ன, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கோல்டு பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், இதெல்லாம் இருக்கு இல்லையா. சோ அதெல்லாம் டி பில்ஸ் சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த ட்ரெஷரி பில்ஸ் இதை பத்தின டீடைல்ஸ் படிக்கணும், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி. அதுக்கப்புறமா வந்து வி ஹேவ் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னும் போது வி ஹேவ் அதர் தென், அதாவது பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போது பேங்க் தவிர என்பிஎஃப்சிஸ்ல இருக்காங்க இல்லையா, நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்க, பென்ஷன் ஃபண்ட் இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து day 2, அதாவது day 32ல யூனிட் நம்பர் 7 இதை வந்து நீங்க படிச்சுக்கலாம். ஓகே. சோ இப்போ இது day 32ல நான் சொன்னது போல என்ன அப்படின்னா வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெவலப்மெண்ட், நான் சொன்னேன் இல்லையா, நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட், இதெல்லாம் படிக்க போறோம். அதுக்கு அடுத்த நாள்
பினான்சியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ். சோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா, இன்க்ளூடிங் பினான்சியல் இன்க்ளூஷன்ஸ், அதாவது என்னன்னா நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்திருப்பாங்க இல்லையா? சோ வந்து என்னன்னா எல்லா இடத்துலயுமே வந்து கிராமப்புறங்கள்ல கூட வந்து இப்ப ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் எல்லாம் பேர்லயே இருக்கு பாருங்க. ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கும் போது முக்கியமா அங்க இருக்க மக்களுக்காக என்ன பெனிஃபிட் பண்றாங்க, அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, வாட் ஆர் ஆல் த ரிஃபார்ம்ஸ் த்ரூ பினான்சியல் செக்டர் நடக்குது அப்படின்ற விஷயங்களை இங்க படிக்கணும். அண்ட் லாஸ்ட்லி கரண்ட் ட்ரெண்ட்ஸ் போது இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம், இன்சூரன்ஸ். ஐஆர்டிஏ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இன்ஸ்டிடியூஷன் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்களுடைய ரோல் இது ரொம்ப முக்கியம். சோ வந்து லாஸ்ட் வந்து நான் சொன்ன போல கரண்ட் ட்ரெண்ட்ஸ், இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து கவர் பண்ண போறோம் லாஸ்ட் டேல. சோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சோ இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் நான் சொன்ன மாதிரி 31 டே 31ல படிக்கிறோம் பாருங்க. அந்த இது டே 31ல படிக்கிற இந்த ஆர்பிஐயோடது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் பேங்க் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். இதை தாண்டி என்ன அப்படின்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட், பென்ஷன், மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா வந்து இந்த இன்டர்நெட் பேங்கிங் அதெல்லாம் ஒரு ஓவர்வியூ. லாஸ்ட்ல ஐஆர்டிஏ அண்ட் இட்ஸ் ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டே 7 வந்து அதாவது டே 35ல வந்து யூனிட் நம்பர் 7 வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து வி ஆர் கோயிங் டு சி யூனிட் நம்பர் 8. யூனிட் நம்பர் 8ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அது நமக்கு தெரியும் டாபிக் வந்து இட் இஸ் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். ஸோ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் ஆன ஏரியா தான் மேம். அதாவது நார்மலா நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிற ஏரியான்னு சொல்லலாம். மார்க்கெட்டிங்ல வந்தா எழுதிருவோம் அப்படின்னு இருப்போம். ஆனா அந்த கொஸ்டின்ல நம்மள வச்சு ட்விஸ்ட் பண்ணி விடுறது வழக்கம். பட் இதுல எல்லாம் வந்து நம்ம கொஸ்டின் நிறைய பிராக்டிஸ் பண்றதுலதான் நம்மளால வந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நான் சொன்னது போல மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ப்ராடக்ட் டிசிஷன். ஸோ ப்ராடக்ட் டிசிஷன்னா ஒன்றும் கிடையாது. ப்ராடக்ட் டிசிஷன்னா என்ன, இந்த ப்ராடக்ட் லைன்னா என்ன, ப்ராடக்ட் மிக்ஸ்னா என்ன. ஸோ இதுலலாம் நிறைய டைம் மேம் இதோட மீனிங்கே நம்மளால இன்னுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாம இருக்கு. நிறைய பேர் தப்பு பண்றாங்க. ப்ராடக்ட் லைன், ப்ராடக்ட் மிக்ஸ்னா என்னன்னு தெரியாம ப்ராடக்ட் லைன்னா என்ன, ப்ராடக்ட் மிக்ஸ்னா என்ன, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் டிசிஷன்ல படிக்கணும். மார்க்கெட்டிங்க பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் மிக்ஸ், மார்க்கெட்டிங் செக்மெண்டேஷன் அண்ட் டார்கெட்டிங், பொசிஷனிங். மார்க்கெட் டார்கெட்டிங்னா என்ன, மார்க்கெட் செக்மெண்ட், இந்த 3 அதாவது எஸ்டிபி அப்படின்னு சொல்லுவோம். எஸ்டிபி மாடல், செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷன். இது 3த்துக்குள்ள அந்த டிஃபரன்ஸ், மீனிங், மார்க்கெட்டிங் மிக்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டே 36 நம்மளோட லாஸ்ட் 15 டேஸ்ல ஃபர்ஸ்ட் டே அப்போ வந்து இதெல்லாம் பண்ணணும். இதை முடிச்சதுக்கு அப்புறமா இது கொஞ்சம் இதுல முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நான் சொன்னது போல ப்ராடக்ட் லைனுக்கும் ப்ராடக்ட் மிக்ஸ், எஸ்டிபி மாடல் இதை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஓகே, அடுத்தது அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்த நாள் 37th டே என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 37th டே வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ல பிரைசிங் டிசிஷன். ஸோ பிரைசிங் டிசிஷன்ல ஆல்ரெடி கொஞ்சம் வந்து எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல படிச்சோம். பிரைஸ் ஸ்கீமிங், பிரைஸ் பெனிட்ரேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அங்க படிச்சோம். அதுதான் இங்க வர பிரைசிங் பாலிசி. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அங்கங்க கவர் ஆயிடுது, நோ ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறமா அது இல்லாம வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிரைஸ் டிட்டர்மினேஷன். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை. சம் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து இட் கோ வித் நான் சொன்ன மாதிரி பீக் லோட் பிரைசிங், இட் கோ வித் டிமாண்ட் அண்ட் சப்ளை. சம்டைம்ஸ் வாட் டிட்டர்மைன்ஸ் த பிரைஸ், அதாவது முக்கியமா அந்த டிமாண்ட் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் படிக்கணும். நெக்ஸ்ட் ப்ரமோஷனல் டிசிஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுல அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறமா வந்து பர்சனல் செல்லிங், பப்ளிசிட்டி, சேல்ஸ் ப்ரொமோஷன், இன்னும் நிறைய இருக்கு. பர்சனல் செல்லிங், பப்ளிசிட்டி, சேல்ஸ் ப்ரொமோஷன், இதுக்கான டெக்னிக்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க, as a promotion method how it is utilized efficiently. இது ப்ரொமோஷனல் மிக்ஸ் எப்படி இருக்கணும், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கணும், பர்சனல் செல்லிங் எவ்வளவு இருக்கணும், வாட் இஸ் த ஐடியல் ரேஷியோ, வாட் இஸ் அ காம்பினேஷன், இதை படிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து டே 38ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டிசிஷன் படிச்சிடுறோம். ஃபர்ஸ்ட் நாள் வந்து ப்ராடக்ட் டிசிஷன், அதுக்கு அடுத்த நாள் வந்து ப்ரொமோஷன் டிசிஷன், பிரைசிங் டிசிஷன் படிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் டிசிஷனை படிக்கிறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் டிசிஷன் படிக்கும்போது
என்ன அப்படின்னா, அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எப்படி தயார் பண்ணணும்னு படிச்சுட்டோம். அப்புறம் அத ப்ரமோஷனுக்கு என்ன பண்ணணும்னு பாத்துட்டோம். இப்ப அத டிஸ்ட்ரிபியூட் பண்றது. சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்னா வந்து மேனுஃபேக்சரர், ஹோல்சேலர், ரீட்டெய்லர், கஸ்டமரா? இல்ல மேனுஃபேக்சரர், ரீட்டெய்லர், கஸ்டமரா? இல்ல மேனுஃபேக்சரர் டு கஸ்டமரா? அந்த மாரி சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் விச் இஸ் எஃபெக்டிவ். டூ மெனி இன்டர்மீடியரிஸ் எப்படி இருக்கும்? சேனல் மேனேஜ்மென்ட்ட எப்படி, அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் சர்வீசஸ். அது எப்படி, அதாவது டு அட்ராக்ட் கஸ்டமர்ஸ் சேனல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்து படிக்கணும் டிஸ்ட்ரிபியூஷன் டிசிஷன்ல. நெக்ஸ்ட் கன்சியூமர் பிஹேவியர். கன்சியூமர் பிஹேவியர்ல ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருக்கோம். அகைன் இங்க அங்க வந்து ரொம்ப டயக்ராமேட்டிக்கா தியரியா படிக்கணும்னு சொன்னல, இங்க வந்து என்னன்னா கன்சியூமர் பையிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங், அந்த மாதிரி படிக்கணும். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் கன்சியூமர் பையிங் டிசிஷன், அந்த மாதிரி விஷயங்கள் படிக்கணும். அண்ட் லாஸ்ட் டே எப்பவும் போல எப்படி இன்டர்நெட் இதெல்லாம் இன்டர்நெட் ப்ரீவியஸ் இதுல வந்து நம்ம எப்படி வந்து யூனிட் நம்பர் 7 பார்க்கும்போது எப்படி வந்து நம்ம இது பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட்ல வந்து இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், லாஸ்ட் நாள் டெக்னாலஜி ஓரியன்டா பார்த்தோமா, அதே மாதிரி இங்கேயும் சர்வீஸ் மார்க்கெட்டிங் ஆஸ் வெல் அஸ் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங், ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டிங்ல இப்போ எந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அது. அண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், இந்த சிஆர்எம். லாஸ்ட்ல லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜி. டிஸ்ட்ரிபியூஷன் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து லாஸ்ட் டே 39ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து டே 40ல யூனிட் 8ஓட டெஸ்ட்டை வந்து எழுதுறோம். எழுதி முடிச்சுட்டு we are entering into யூனிட் நம்பர் 9. இப்போதான் வந்து லா பேப்பருக்கு வரும். சோ இந்த லா பேப்பர்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ். யூனிட் நம்பர் 9ன்றது நம்மளோட லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ். இதுல நிறைய ஆக்ட் இருந்தாலும் நம்ம கிளாஸ் போகும்போது கூட நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம சொல்லியிருக்கோம் என்னன்னா அதிகமா கொஸ்டின் வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி ஒரு சில, அதாவது அதாவது இப்போ ஒரு ஒரு யூனிட்ல இருந்து ஒரு 10 வினாக்கள் கேட்கணும் அப்படின்னா அதுல வந்து ஒரு 3 நாள் கேக்குறாங்க அப்படின்னா இந்த முன்னாடி இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்தே வந்துடும். இதுல இருந்தே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நாளிலேயே வந்து ஒரு ஒரு 5 6 வினாக்கள் கூட வந்துடும். இது எல்லாத்தையும் சேர்த்து கூட நமக்கு வந்து ஒரு 2 3 வர்றது கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருக்கும் நார்மலா. சோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்றது வந்து நம்ம சிலபஸ்லயே இருக்கிறதுல நான் சொன்னது போல கண்டென்ட் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டும் கம்பெனிஸ் ஆக்டுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் ஜாஸ்தி. அண்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து ஃபர்ஸ்ட் நாள், அதாவது ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு ஆக்ட். ஏன் இதை மட்டும் தனியா படிக்கிறோம்னா இதுல படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. எலமெண்ட்ஸ் ஆஃப் அ வேலிட் கான்ட்ராக்ட் இருக்கு, கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ், அதாவது ஃப்ரீ கன்சென்ட், இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப், டிஸ்சார்ஜ் ஆஃப் பார்ட்டிஸ், பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். சோ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ரெமிடிஸ் அகேன்ஸ்ட் பிரீச் இருக்கு. சோ அது முக்கியமா படிக்கணும். அதுக்கப்புறமா குவாசி கான்ட்ராக்ட் அண்ட் இந்த ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைம் டிஎன் செட்ல மேம் 3 questions has been asked. இந்த ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ்ல இருந்து மட்டும் 3 கேள்வி வந்தது டிஎன் செட் காமர்ஸ் எக்ஸாம்ல. ஸோ ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ்னா கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி இருக்கு, கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி இருக்கு, கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட் இருக்கு, கான்ட்ராக்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் பிளட்ஜ் இருக்கு, கான்ட்ராக்ட் ஆஃப் ஏஜென்சி இருக்கு. ஸோ இத்தனையும் நம்ம படிக்கணும் அப்படின்றதுனால தான் அதுக்கு ஒரு நாள், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படிக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா. அதுக்கப்புறம் 2 ஆக்ட் படிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் படிக்கும்போது அதோட பேசிக்ஸ், சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல், அதுக்கு முன்னாடி எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்து பிரிஞ்சு வந்தது தான் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ், அதோட பேஸ் எங்க இருந்து அந்த ஆக்ட் வந்தது அப்படின்ற அந்த பேஸ். அதுக்கப்புறமா சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல், அதுக்கான டிஃபரன்ஸ், அன்பெய்டு செல்லர்னா யாரு, அப்புறமா இதுல முக்கியமா கண்டிஷன் அண்ட் கேரண்டி. இதுல இருந்து நிறைய டைம் கண்டிஷன் அண்ட் வாரண்டி, கேரண்டின்னா ஓகே, கண்டிஷன் அண்ட் வாரண்டி, இது இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். சோ இது வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். அதுக்கப்புறமா அன்னைக்கே என்னமோ பண்ணிடலாம்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டும் படிச்சிடலாம். இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்ல முக்கியமா ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்னா யாரு,
ஹோல்டர் இன் டியூ கோர்ஸோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை படிக்கணும். டைப்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா நெகோசியேஷன் அண்ட் அசைன்மெண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ், லாஸ்ட்லி டிசானர் அண்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். எல்லாமே நான் சொன்னது போல படிக்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்றத படிச்சுட்டு தான் வரணும். அதுக்கப்புறமா வந்து தேர்ட் டே என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் படிக்க போறோம். கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து நேச்சர் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி, இதுல வந்து என்னன்னா இந்த ரெண்டை விட இது கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கும். கம்பெனிஸ் ஆக்ட், நேச்சர் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் என்ன, கம்பெனி ஃபார்மேஷன் எப்படி இருக்க போகுது, அந்த 4 ஸ்டேஜஸ், ப்ரொமோஷன் ஸ்டேஜ், அதுக்கப்புறமா இன்கார்பரேஷன். ஸோ கம்பெனி ஃபார்மேஷன்ல வி ஹாவ் 4 ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரொமோஷன், அதுக்கப்புறமா வி ஹாவ் இன்கார்பரேஷன். ஸோ இந்த 2 ஸ்டேஜுக்கு அப்புறமா இதை கூட இந்த தடவை கொஸ்டின்ல கேட்டாங்க. இந்த 2 ஸ்டேஜ்க்கு அப்புறமா இஃப் இட் இஸ் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இட் கேன் கமென்ஸ் இஸ் பிசினஸ். பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருந்தா அடுத்த ஸ்டேஜ் கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேஜுக்கு போனோம். அதுக்கப்புறமா வந்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ், அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதுவே வந்து பிரைவேட்டா இருந்தா 2 ஸ்டேஜ், பப்ளிக்கா இருந்தா 4 ஸ்டேஜ் அப்படின்றது அந்த கான்செப்ட் எல்லாம் படிக்கணும். கம்பெனி மேனேஜ்மெண்ட், கீ மேனேஜரல் பர்சனல்ஸ் யாரு, மேனேஜர், சீஃப் எக்ஸிகியூட்டிவ், சிஇஓ, சிஎஃப்ஓ, இதை பத்தி எல்லாம் படிக்கணும். அதுக்கப்புறமா வி ஹாவ் எல்எல்பி, அதுக்கப்புறமா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷனல் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அண்ட் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், அதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன இருக்கு. அதுக்கப்புறமா அதோட மெயின் ப்ரொவிஷன்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ப்ரொவிஷன்ஸ் என்ன. அதாவது லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்றதே வந்து என்னன்னா இட் இஸ் அ ஹைபிரிட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைபிரிட் வெர்ஷன் ஆஃப் பிரைவேட் கம்பெனி, பிரைவேட் லிமிட்டடும் பார்ட்னர்ஷிப்பும் ரெண்டுத்துல இருக்க பெனிஃபிட்டையும் சேர்த்து கொடுத்ததுதான் வந்து எல்எல்பி இல்லையா. சோ பார்ட்னர்ஷிப்பும் சேர்ந்ததுதான் எல்எல்பி. சோ ஹைபிரிட் வெர்ஷன் ஆஃப் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அண்ட் பார்ட்னர்ஷிப் தான் எல்எல்பின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதான் கீ ஃபீச்சர்ஸ், இதுல இருந்து என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, பார்ட்னர்ஷிப்ல இருந்து என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, அந்த விஷயங்கள்லாம் எல்எல்பில படிக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து வி ஹேவ் காம்படிஷன் ஆக்ட் 2000. ஸோ ஹவு டு மெயின்டைன் ஹெல்தி காம்படிஷன், காம்படிஷனை மெயின்டைன் பண்றதுக்கு என்னெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, வாட் ஆல் த ரிஃபார்ம்ஸ் ஹஸ் பின் டேக்கன், வாட் ஆல் த ஆப்ஜெக்டிவ்ஸ். முக்கியமா இதுக்கப்புறம் வர எல்லாத்துலயுமே ஆப்ஜெக்டிவ்ஸ், மெயின் ப்ரொவிஷன்ஸ் படிச்சாலே போதும். சோ இந்த 3 ஆக்டையும் என்ன பண்ணிடலாம், இது 2 ரொம்ப சின்னதுதான், எல்எல்பியும் காம்படிஷனும் சின்னதுதான். சோ யூ கேன் ஏபிள் டு கவர் அந்த டே 3ல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மத்ததெல்லாம் கவர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம 4 ஆக்ட் கவர் பண்ண போறோம். என்ன அப்படின்னா எல்லாமே ஒன்லைன், ரொம்ப சின்ன ஆக்ட்ன்றதுனால எல்லாத்துலயுமே நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்டிவ், மெயின் ப்ரொவிஷன் தான் படிக்க போறோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஐபிஆர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆக்ட், அப்புறம் ஜிஎஸ்டி. சோ இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் டே 4மே இது எல்லாமே வந்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அந்த ஆக்ட், அது என்னெல்லாம் நியூ ரிஃபார்ம்ஸ் இருக்கு, ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ், அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெயின் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஏன்னா நம்மளோட சிலபஸ்ல கொடுத்துருக்கிறதே வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெயின் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்ன்ற மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி கேட்டதும் கிடையாது இது வரைக்கும் எந்த வினாக்களும். சோ அது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து லாஸ்ட் டே ஆஃப் அதாவது 44th டே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ 44th டே அதை கவர் பண்றோமா. அதுக்கப்புறமா ஜிஎஸ்டியும் சேர்த்து கவர் பண்ணிடுவோம் இங்கேயே. இதுக்கு அடுத்தது 45th டே வி ஆர் கோயிங் டு ரைட் யூனிட் 9 எக்ஸாமே எழுதுறோம். எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா சோ இங்க நான் சொன்னது போல மறக்காம ஜிஎஸ்டியும் சேர்த்து பண்ணிடணும் இந்த இடத்துல. ஏன்னா லாஸ்ட் ஆக்ட் வந்து நமக்கு ஜிஎஸ்டி இருக்கு. சோ அதையும் சேர்த்து நம்ம கவர் பண்ணிடணும். ஸோ ஜிஎஸ்டி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா யூனிட் 9ஓட டெஸ்ட்டை வந்து 45th டே எழுதுறோம். இப்ப நமக்கு 5 நாள் இருக்கு. இந்த 5 நாள்ல என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய இன்கம் டேக்ஸ், ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஏரியான்னு சொல்லலாம் இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த பேலன்ஸ் டேஸ்ல வந்து இந்த பேலன்ஸ் 5 டேஸ்ல வந்து கவர் பண்ண போறோம். ஸோ இன்கம் டேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணணும்னா பேசிக் கான்செப்ட்ஸ். பேசிக் கான்செப்ட்ஸ்னா என்ன, அசஸினா யாரு, அசஸினா யாரு, அசஸ்மெண்ட்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர்னா என்ன, ப்ரீவியஸ் இயர்னா என்ன, பர்சன்னா யாரு, ஹெச்யூஎஃப்னா என்ன. சோ இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்கும் இல்லையா. சோ அதெல்லாம் கவர் பண்ணணும். கவர் பண்ணதுக்கு அப்புறமா அதுதான் பேசிக் கான்செப்ட்ஸ். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர்ல 2 பேசிக் கண்டிஷன், 2 அடிஷனல் கண்டிஷன், 2 பேசிக் கண்டிஷன், 2 அடிஷனல் கண்டிஷன்.
2 பேசிக் கண்டிஷன்ல எனி ஒன் சாட்டிஸ்ஃபைடு ரெசிடென்ட். ஆர்டினரி ரெசிடென்டா இல்லையான்னு பார்க்கணும்னா அடிஷனல் கண்டிஷனுக்கு போகணும் இல்லையா? சோ அந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, அந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அந்த விஷயத்துக்கு அந்த ஒரு கான்செப்ட படிக்கணும். அப்புறம் டாக்ஸ் இன்சிடென்ட்ஸ், அதாவது யாருக்கு வந்து, அதாவது ரெசிடென்ட்னா எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், அதாவது ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ரெசிடென்ட், இவங்க எல்லாம் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல டாக்ஸ் கட்டணும் அப்படின்றது தான் டாக்ஸ் இன்சிடென்ட்ஸ். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இதுக்கப்புறமா நம்மளோட 5 ஹெட்ஸையும் நம்ம ஒட்டுக்கா ஒரே நாள்ல படிக்க போறோம். சோ கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையா படிங்க. அதாவது சேலரிஸ் எல்லாம் படிக்கிறீங்க அப்படி, இன்கம் ஃப்ரம் சேலரிஸ், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், எல்லாத்துக்கோட ஃபார்மெட். சோ இப்போ வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வி ஹாவ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில வந்து அந்த லோன் டேக்கன் பிஃபோர் 1999, ஆஃப்டர் 1999க்கு என்ன ப்ரொவிஷன் இருக்கு, அண்ட் அதே மாதிரி வந்து சேலரிஸ்ல ஹெச்ஆர்ஏக்கு என்ன ப்ரொவிஷன், பென்ஷன் எப்படி கால்குலேட் பண்றாங்க, ப்ராவிடென்ட் ஃபண்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்க, கிராஜுட்டி வந்து லாஸ்ட் ட்ரான் சேலரி இன்டூ 15/26. ஸோ இந்த மாதிரி பேசிக் கான்செப்சுவலைஸா சம் போடணும்ன்ற மாதிரி இல்லாம நம்ம கான்செப்சுவலைஸா வந்து இந்த 5 ஹெட்ஸையும் படிக்கணும் டே 1ல. டே 2ல டிடக்ஷன்ஸ், கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு கீழே 80C, 80U, 80U இதெல்லாம் யார் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையா படிக்கணும். அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபைனலி கிளப்பிங் ஆஃப் இன்கம். யாரோட மைனர் சன்னோட இன்கம் யார் கூட கிளப் பண்றாங்க, எப்படி கிளப் பண்ண முடியும், கிளப்பிங் படிக்கும் போதே என்னவும் படிச்சிடணும்னா செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டும் படிச்சிடணும். செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டும் படிச்சிடணும். சோ கிளப்பிங் படிச்சுட்டு செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டும் சேர்த்து படிச்சிடணும் டே 47ல. 48th டேல இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன். சோ இதோட இன்கம் டாக்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன். சோ என்னன்னா இப்போ வந்து ஒரே சிட்டிசன் வந்து அதாவது 2 டிஃபரெண்ட் நேஷன்ஸ் ஃபாலோயிங், இப்போ டாக்ஸ் வந்து எந்த பேசிஸ்ல, இப்ப நம்ம கண்ட்ரில இந்தியால எதை பேஸ் பண்ணி போடுறாங்கன்னா பேஸ்ட் ஆன் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஒரு சில கண்ட்ரில எப்படி போடுவாங்கன்னா பேஸ்ட் ஆன் இன்கம் ஏர்ன்டு, நீ இங்க சம்பாதிச்சதுனால இங்க பே பண்ணணும் அப்படின்னு போடுவாங்க. ஒரு சில கண்ட்ரில நான் சொன்ன மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்டேட், அதை பொறுத்து போடுவாங்க. சிட்டிசன்ஷிப்பை வச்சு போட மாட்டாங்க. ஒரு சில கண்ட்ரில சிட்டிசன்ஷிப்பை வச்சு போடுவாங்க. சோ இப்படி இருக்கும்போது ஒரே பர்சன் 2 கண்ட்ரில டாக்ஸ் கட்டுற மாதிரி வந்துச்சுன்னா அதை எப்படி எல்லாம் அவாய்ட் பண்றாங்க, டபுள் டாக்ஸேஷன் அண்ட் இட்ஸ் அவாய்டன்ஸ் மெக்கானிசம். டிரான்ஸ்பர் பிரைசிங்னா என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இதை படிக்கணும். டே 3ல இதை படிக்கணும். டே 4ல சோ இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது கவர் பண்ண முடியல, அதாவது இந்த 5 ஹெட்ஸ கவர் பண்ண முடியல, இல்ல கிளப்பிங் செட் ஆஃப் கவர் பண்ண முடியலன்னா இந்த டேல கொஞ்சம் வச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் சின்ன டாபிக்னால இங்க நீங்க வந்து கவர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. நெக்ஸ்ட் டே 49ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து கார்பரேட் டாக்ஸ் பிளானிங். கார்பரேட் டாக்ஸ் பிளானிங்ல முக்கியமா டிசிஎஸ், டிடிஎஸ், டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், அட்வான்ஸ் டாக்ஸ், ஃபைலிங். இந்த ஐடிஆர் ரிட்டர்ன்ல எப்பவுமே நமக்கு கேக்குறது ஐடிஆர் 1ஓட பேரு சஹாஜ், மத்ததுக்கெல்லாம் பேர் கிடையாது, இதுக்கு மட்டும்தான். ஐடிஆர் 4ஓட பேரு வந்து சுகம். சோ இது வந்து நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். ஐடிஆர் 4ஓட பேரு சுகம், ஐடிஆர் 1ஓட பேரு சஹாஜ். அண்ட் இது இல்லாம டிஃபரன்ஸ், ஐடிஆர் 1னா யாரெல்லாம் கவர் ஆகுறாங்க, அண்ட் லெஸ் தென் இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், இன்கம் லெஸ் தென் 50 crores, 50 lakhs அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஐடிஆர் 1 யாருக்கு, ஐடிஆர் 2 யாருக்கு. சோ இந்த ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கிளியரா படிக்கணும். அண்ட் கார்பரேட் டாக்ஸ் பிளானிங்ல மேக் ஆர் பை டிசிஷன்னா என்ன, ஓன் ஆர் லீஸ் ஆஃப் அசட். சோ இந்த டிசிஷன்ஸ் இது வந்து நீங்க ஒரு ½ கான்சென்ட்ரேட் பண்ணா கூட போதும். பேலன்ஸ் இந்த டாபிக்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் எலாபரேட்டிவா படிக்கணும். சோ இது வரைக்கும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப நம்ம சொன்னது போல கவர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஆல்மோஸ்ட் 99% வந்து உங்களால கண்டிப்பா யூஜிசி நெட் எக்ஸாம கிராக் பண்ண முடியும். லாஸ்ட் மினிட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷனால இருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி இட் வில் ஒர்க் அவுட். கண்டிப்பா உங்களால வந்து கிராக் பண்றது ஈஸியா தான் இருக்கும். அண்ட் நான் சொன்னது மாதிரி யூஜிசி நெட்டோட டெஸ்ட் சீரீஸ் வந்து இட் இஸ் அவைலபிள் வித் அவர் சிக்ஷா கிளாஸ். லிங்க் வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி நீங்க டெஸ்ட் சீரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி படிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன படிச்சிருக்கோம் டெஸ்ட் எழுதி பார்க்கும் போதுதான்
நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் ஃபார் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கான்ஃபிடன்ஸை நல்லா பூஸ்டப் பண்ணிக்கோங்க. வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா வந்து உங்களால கிராக் பண்ண முடியும். அண்ட் வி ஆர் ஆல்சோ ஹேவிங் கிளாஸஸ், ரெகுலர் கிளாஸஸ் இருக்கு. கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். அட்மிஷனுக்காக நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா இப்ப சொன்ன எல்லா டாபிக்கும் அது இல்லாம இருக்க எல்லா டாபிக்கும் சிலபஸ்ல இருக்க எல்லாமே பேப்பர் 1, பேப்பர் 2, டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து எலாபரேட்டிவ் கிளாஸஸா வந்து ஆன் இன் அஃபோர்டபிள் பிரைஸ் வந்து வி ஆர் ஆஃபரிங். ஸோ ஃபார் அட்மிஷன் யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். 50 நாள் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா யூ ஆல் பி அ குவாலிஃபைடு ப்ரொஃபசர்ஸ். ஆல் தி பெஸ்ட்.